الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم. அன்பிற்குரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கம் இருக்கிறதே, இது ஏதோ சில சடங்கு சம்பிரதாயங்களை மட்டும் கொண்டதல்ல, நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழி சொல்லிக் கொடுக்கக்கூடியது. எப்படி வாழ்ந்தால் நமக்கு நல்லது, நமக்கே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. நம்முடைய அறிவும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் ஆசையை அடிப்படையாக கொண்டிருக்குமே தவிர அறிவு சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று நம்முடைய அறிவு நம்மை நிர்பந்திக்க முடியாது. ஏனென்றால் அறிவை விட ஆசை மிகைத்து விடுகிறது. அதுவன்றி நம்முடைய அறிவு ஒரு குறுகிய எல்லைக்குள் தான் செயல்பட முடியுமே தவிர நாளை என்ன நடக்கும், மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும், 2 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும், நம்மால எதையும் யூகித்து சொல்ல முடியாது. நாம் ஒன்று நினைப்போம், நடப்பது ஒன்றாக இருக்கும். நாம் நினைப்பதுதான் நடக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, நடக்க வேண்டியதைத்தான் நாம் நினைப்போம் என்ற அவசியம் இல்லை. சில சமயத்திலே நாம் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நடந்து விடலாம். அப்படி நடந்து விட்டதற்கு அர்த்தம் என்று சொன்னால், தமிழில் சொல்வார்கள், காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்து விட்டது. பனம்பழம் இருக்கிறதே, அது சாதாரணமாக சீக்கிரமாக விழுகாது. காக்கா உட்கார்ந்தா பனம்பழம் விழுந்துருமா? காகம் அவ்வளவு கனமான பொருளா என்றால் இல்லை. அது விழுகிற நேரத்தில் அது போய் உட்கார்ந்துருச்சு. காக்கா நினைச்சுக்கிச்சு, நான் உட்கார்ந்தேன், அது விழுந்துச்சுன்னு நினைச்சுக்கிச்சு. இதே போல அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடக்கிறது. நாம் நாடுவதும் அல்லாஹ் நாடுவதும் ஒன்றாக ஆகிவிட்டால் சில சமயத்தை நாம் நினைத்துக் கொள்கிறோம், நாம் நாடியது நடந்து விட்டது என்று. ஹதீஸ குதுஸி இருக்கிறது, யா அப்தி அன்த துரீது வ அன உரீது வலாக்கின் லா யகூனு இல்லா மா உரீத். அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான், அப்தி, என்னுடைய அடியானே, என்னுடைய அடிமையே. நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். தாய்மார்களை, நாம் இந்த உலகத்திலே அடிமைகள். நம்மை நாம் பெரிய செல்வந்தர்களாக, சீமான்களாக, பெரிய ராணிகளாக நாம் நினைத்துக் கொண்டால் அது வெறும் நினைப்பு தானே தவிர நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். நமக்கு என்று என்ன சொந்தம் இருக்கிறது? இந்த உயிர் நமக்கு சொந்தமா? இந்த உடல் நமக்கு சொந்தமா? இந்த கண் நமக்கு சொந்தமா? இந்த காது நமக்கு சொந்தமா? இல்ல நம்முடைய வீட்டார்கள் யாராவது நமக்கு செய்து கொடுத்தார்களா? நம்முடைய தாய் தகப்பன் கொடுத்தார்களா? இந்த கண்ணையும் காதையும் நாக்கையும் இந்த கையையும் காலையும் நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு கொடுத்தார்களா? யார் கொடுத்தது? சாதாரண ஒரு பேனா வாங்கிவிட்டு இது மேட் இன் ஜப்பான் என்று சொல்லுகிறார்களே, நம்முடைய காதும் கண்ணும் கையும் இதெல்லாம் எந்த மேடு? அல்லாஹ் படைத்தான். பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைத்தவன் அவன், பூமியை படைத்தவன் அவன். அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே, உன்னுடைய படைப்பு பற்றி நீ பார்க்கவில்லையா? நான் எப்படி படைத்தேன்? நீ எந்த நிலையிலே இருந்தாய்? ஒருவருக்கு 40 வருஷம் ஆகிறது என்று சொன்னால் 41வது வருஷத்துக்கு முன்னாலே அவர் எங்கே இருந்தார்? தாயே, நீ எங்கே இருந்தாய்? சகோதரியே, நீ எங்கே இருந்தாய்? உன்னுடைய உடல் எங்கே இருந்தது? உன்னுடைய உயிர் எங்கே இருந்தது? உன்னுடைய உறுப்புகள் எங்கே இருந்தது? இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், யா அப்தி, என்னுடைய அடிமையே, அந்த துரீது வ அன உரீத், நீயும் நினைக்கிறாய் இப்படி நடக்க வேண்டும் என்று, நானும் நினைக்கிறேன் இப்படி நடத்த வேண்டும் என்று. நீ ஒன்று நினைக்கிறாய், நான் ஒன்று நினைக்கிறேன். வலாக்கின் லா யகூனு இல்லா மா உரீத், நான் நினைப்பதுதான் நடக்கும், நீ நினைப்பது நடக்கவே நடக்காது. ஒரு நீண்ட ஹதீஸ் அது. எங்கெல்லாம் எதுவெல்லாம் நடக்கிறதோ அல்லாஹ் நாடியபடி நடக்கிறது. இதுதான் நம்முடைய ஈமான். நாம் அல்லாஹை கொண்டிருக்கிற ஈமான் இதுதான். அல்லாஹ்வுடைய சக்தி என்று இந்த உலகத்திலே ஒரு அணு கூட அசையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று ஒரு துரும்பு கூட நகர முடியாது. இதே ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஃபீ குல்லி ஹப்பத்தின் இஸ்மு அக்கிலிஹா வஃபீ குல்லி மரஅத்தின் இஸ்மு அக்கியா. ஒவ்வொரு பருக்கையிலும் இதை யார் சாப்பிடுவார்கள் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது.
சும்மா நான் சம்பாதிச்சேன், நான் சமைச்சேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பாடு போட்டேன், நான் விருந்து போட்டேன், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அல்லாஹ் யாருக்கு என்று என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் கிடைக்குமே தவிர அதற்கு அப்பால உலகத்தில் எதுவும் கிடைக்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணிலும், பெண்ணுடைய தலையிலும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்று. அந்த பெண்ணுடைய தலையிலே எந்த கணவர் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த கணவர் தான் கிடைப்பார். எவ்வளவு அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். எப்படி கணவர் அமைய வேண்டும் என்று தாய் தந்தை யோசித்திருப்பார்கள், ஆனால் அப்படி அமைய முடியாமல் போயிருக்கும். ஆனால் சாதாரண பெண்ணுக்கு ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இல்லை, செல்வம் இல்லை, செல்வாக்கு இல்லை, உயர்ந்த அழகு கூட இல்லை, நல்ல நிறம் கூட இல்லை, ஆனால் அமைந்த கணவன் இருக்கிறாரே அருமையான கணவன், எல்லா சுகத்தோடு வைத்திருக்கிறார். செல்வம் என்னவோ குறைவு, ஆனால் சுகமாக வைத்திருக்கிறார். எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கவில்லை மனைவிக்கு. அப்படி கணவர் எப்படி அமைகிறார்? ஒரு செல்வந்தர் வீட்டு பெண்ணுக்கு அமையவில்லையே. அமைவதும் அமையாததும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாருடைய கையிலே இருக்கிறது? ஒவ்வொரு பெண்ணிலும் அந்த பெண் யாரை திருமணம் செய்து கொள்வார் என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா மலக்கை அனுப்பி எழுத சொல்லுகிறான். நமக்கு தெரியாது தாய்மார்களே, ஒரு குழந்தை சிசு கர்ப்பப்பையிலே உற்பத்தி ஆகிறது, யாருக்கு தெரியும்? என்ன தெரியும்? அந்த குழந்தை என்னவாக வரும்? ஆணாக வருமா, பெண்ணாக வருமா, சிவப்பாக வருமா, கருப்பாக வருமா, குட்டையாக வருமா, நெட்டையாக வருமா, நல்லதாக வருமா, கெட்டதாக வருமா? அஸாயிதுன் அம் ஷகீயுன். இந்த குழந்தையுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை அல்லாஹ் எழுதி விடுகிறார். வமா ஹுவ அஜலுஹு வமா ஹுவ ரிஸ்குஹு. அந்த குழந்தையுடைய ரிஸ்க் என்ன? அந்த குழந்தையுடைய உலகத்திலே இருக்கிற காலம் என்ன? 40 வருஷம் இருக்குமா, 80 வருஷம் இருக்குமா? அல்லாஹ் அப்பொழுதே எழுதி விட்டான். எப்பொழுது தாயினுடைய வயிற்றிலே 4 மாதமாக குழந்தை சிசு இருக்கும் பொழுதே அல்லாஹ் தஆலா எழுதி விடுகிறான். எனவே தாய்மார்களே, நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நாம் பிறந்திருப்பது அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்க்கை நடத்துவதற்காக பிறந்திருக்கிறோம். யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும். யார் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக வாழவே முடியாது. சகோதரிகளே, இந்த உலகத்திலே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதில் கல்யாணம் ஆகும் போது சீர், அதுக்கு பேரே வரிசை, வரிசையா வந்துகிட்டே இருக்கணும். அப்படி சீர் வரிசை என்ன வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உங்களுடைய தந்தை உங்களுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது ஒரு பங்களாவே கொடுத்திருக்கலாம். ஒரு கார் இல்லை, 2 கார் கொடுக்கலாம். ஒரு 100 பவுன் இல்லை, 150, 200 பவுன் போட்டு இருக்கலாம். ஒரு ஜவுளி கடையே உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய கணவருடைய வீட்டுக்கு அனுப்பும் பொழுது சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப முடியாது. என்ன வேண்டாலும் கொடுக்கலாம், ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் அவர் கொடுத்து அனுப்ப முடியாது. நிம்மதியும் சந்தோஷம் நீங்களாகத்தான் உண்டு பண்ணிக் கொள்ள வேண்டும், நீங்களாகத்தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருள் எல்லாம் வெளியிருந்து வரும், சந்தோஷம் நிம்மதி உள்ளிருந்து வரும், நமக்குள்ளிருந்து வரும். ஏழை சந்தோஷமாக இருக்கலாம், செல்வந்தர் பூரா சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், பணத்தை பாதுகாக்கிறது கஷ்டம், பணத்தை இழக்கிறது கஷ்டம், வாழ்க்கை பூரா கஷ்டம். அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லவே. எந்த பணம் சந்தோஷம் தருமோ அந்த பணம் வேணும், எந்த பங்களா சந்தோஷம் தருமோ அந்த பங்களா வேணும். அருமையான கட்டல் செஞ்சு போட்டிருக்கிறாருங்க சந்தன மரத்துல. ஆனா இப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த கட்டல்ல ஒரு ஓரத்துல கொஞ்சம் ஒரு அழுக்கு பட்டு இருந்துச்சு. தொடச்சாரு, அழுக்கு பரவிருச்சு, போகலை. இப்ப ராத்திரி பூரா கட்டல்ல அழுக்கா போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பார், தூக்க வரல. இவர் நல்ல மனுஷனா? அந்த வேப்ப மரத்து நிழல்ல வீதியில படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறானா, அவன் நல்ல மனுஷனாங்க? தாய்மார்களை கொஞ்சம் யோசிங்க. சந்தன கட்டல்ல படுத்துக்கிட்டு விடிய விடிய முடிச்சிருக்கிற மனுஷன் நல்ல மனுஷனா? வெறும் ஒரு சந்தில படுத்துக்கிட்டு நல்லா தூங்கி இருக்கிறான், போய் எழுப்பினா கூட அவனுக்கு தூக்கம் முழிப்பு வரல, அப்படி தூங்குறானே, அவன் நல்ல மனுஷனா? தாய்மார்களே, சகோதரிகளே, சந்தோஷம் என்பது நமக்குள்ள இருந்து வருமே தவிர வெளியிருந்து வருகிற பொருள் அல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய தவறான முடிவு செய்து வைத்துக் கொண்டார்கள், பொருள்கள் இருந்தால் சந்தோஷம் என்று. பொருள்களை நாம் ஆட்சேபிக்கவில்லை, பொருள்களை வேண்டான்னு சொல்லலை. அல்லாஹ் கொடுத்தா எவ்வளவு வச்சுக்கொள்ளலாம், ஆனால் சந்தோஷம் தருகிற பொருளாக வைக்கணும். அந்த பொருள் சந்தோஷத்தை தரணும், அந்த பொருள் கஷ்டத்தை தரக்கூடாது. இதை விளங்குறதுக்கு முதல் தேவைப்படுது அல்லாஹ் மேல நம்பிக்கை. யாருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையோ அவர்களால் உலகத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அவர் என்ன சொல்லுவார்? நான் செஞ்சேன், நான் செல்லேன்னு சொல்லுவார். ஒரு பெரிய தப்பு அங்கதான் இருக்கு. நான் செஞ்சேங்கிறத எடுத்துட்டா ஒண்ணுமே இல்லை.
நான் செஞ்சேன்னு வச்சால் எதை வேணாலும் இவர் செய்ய முயற்சிப்பார். அதனால கடைசியில பரிதாபமாக இந்த உலகத்தில இருந்து அவருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். அப்படி பரிதாப நிலைக்கு ஆளாக கூடாது. இந்த வாழ்க்கையில பிறப்பு இறப்பு என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில ஏற்றம் தாழ்வு என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில இரவு பகல் என்பது ஊர்ஜிதம். இந்த வாழ்க்கையில நிலைகள் மாறுவது என்பது ஊர்ஜிதம். இதெல்லாம் யாரும் செய்ய மாற்ற முடியாது. இது நமக்கு மட்டும் ஊர்ஜிதம் இல்லை, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கூட ஊர்ஜிதம். தெருவில் சுத்தி கொண்டிருக்கிற ஆடுகளுக்கு கூட ஊர்ஜிதம். பிறந்த ஆடு இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த மாடு இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த பூனை இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். பிறந்த குதிரை இறக்கும், பிறந்த மனிதன் இறப்பான். எல்லா பிறந்ததும் இறக்கும். இறக்காம இருக்க முடியாது இல்லையா? ஆகையினால இறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. இறக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இறக்கும் போதும் சந்தோஷமா இருக்கணும். இறந்த பிறகு கபருக்கு போன பிறகு தாய்மார்களை கபருக்கு போய் வாழ்க்கை முடிகிறது இல்லை. எல்லாரும் நினைச்சுக்கிறோம் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. கஷ்டத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தற்கொலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. அதே தற்கொலை செய்யறவங்க அதிகமான பேர் யாருன்னு சொன்னா, சாதாரண தற்கொலை செய்தா பரவாயில்லை, சினிமா நடிகர்கள் தான் அதிகமா தற்கொலை செய்யறது. அது போல ஒரு மோசமான வாழ்க்கை உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா பேர் வச்சிருப்பாங்க. அது என்ன நான் சொல்லுவேன் அடிக்கடி, மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே அழுதுச்சான். மைசூர் மகாராஜா இப்பவும் போய் பார்க்கலாம். மைசூர்ல பேலஸ் இருக்கு. அந்த பேலஸை பார்த்து முடியாது. தாஜ்மஹால் மாதிரி அது ஒரு அழகான கட்டடம் தான் மைசூர்ல இருக்கு. அவருடைய அரண்மனை எவ்வளவு பெருசு, போய் பார்த்தாலும் தெரியும். ஒரு தடவை இவ்வளவு பெருசு உலகத்தில் இருக்குங்கிறத பார்க்கத்தான் வேணும். எப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. போகட்டும், அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஊரே, ரொம்ப நல்ல மனுஷன் செத்து போயிட்டாரு ஊரே அழுதுச்சு. அப்ப அதுல ஒரு புத்திசாலி இருந்தான். அவன் கேட்டான், மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாரு திடீர்னு வந்து சொல்றீங்களே, எல்லாரும் அழுகிறீங்களே, யார் சொன்னது? யார் சொன்னதா? போய் பாரு, ஊரே அழுகுது, தெருவே அழுகுது, நாடே அழுகுது. அழுகுது யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க பாரு, எல்லாரும் அழுகிறாங்க. இவன் விசாரிச்சான், இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான், இன்னொரு ஆள்கிட்ட விசாரிச்சான், இன்னொரு எல்லாரும் தான் சொல்றாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, தெரியலையா? நீ வந்து புதுசா கேட்கிறே. இவனு விசாரிச்சுக்கிட்டே போனான். கடைசியா ஒரு இடத்துக்கு போனா அவன் சொன்னா, அந்த வீட்டுலதான் முதல்ல பேச்சு வந்துச்சு, அங்க இருந்தா நான் கேள்விப்பட்டேன். அந்த வீட்டுக்கு போனா அது ஒரு வண்ணா வீடு. அவனை அழுதுகிட்டு இருக்கிறான். ஏப்பா அழுகிறேன்? மைசூர் மகாராஜா செத்து போனதுக்காக அழுகிறேன். எப்படிப்பா தெரியும் உனக்கு? மகாராஜா அரண்மனையில ஒண்ணு சத்தத்தை காணாமே, நீ அழுகிறிய, உனக்கு எப்படி தெரியும்? அட என்ன இப்படி சொல்ற? நான் அரண்மனையில இருக்கிற மகாராஜா சொல்லல, நான் மைசூர் மகாராஜா. நீ கழுதிக்கு பேர் வச்சிருந்தேன், அது செத்து போச்சுன்னா. அவன் கழுதிக்கு மைசூர் மகாராஜா. எப்படி நாய்க்கு டைகர்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா? நாய்க்கு ராஜான்னு பேர் வைக்கிறது இல்லைங்களா? பொட்டை நாய்க்கு ராணின்னு பேர் வைக்கிறது இல்ல. ரெண்டு நாய் வளர்த்துற, ஒரு பொட்டை ஒரு ஆணு. இதுக்கு ராஜான்னு பேர், அதுக்கு ராணிக்கு பேர் வச்சுக்கோ, அது நாய். அது மாதிரி இவன் கழுதிக்கு என்ன பேர் வச்ச? கழுத நம்ம பிரியம் அவனுக்கு. அவன் வண்ணான கழுத மேல பிரியம், அது இருக்குதானுங்களை செய்யும். அவர் என்ன வளர்க்குறாங்களோ அது மேல பிரியம், அவனுக்கு அது மேல பிரியம். அவன் சும்மா பேர் வச்சிருந்தான் மைசூர் மகாராஜா. அவன் சொன்னா மைசூர், அது செத்து போச்சு, அழுதான். ஏப்பா அழுகிற? மைசூர் மகாராஜா செத்து போனார். அவளதை பார்த்து இவன் அழுதான், இவன் அதை பார்த்து அவளுதான். பேரு நீங்க வச்சுக்கிறது தானே. அதே போல இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கை நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். இப்ப இருக்கிற இன்னைக்கு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம். அதே போல சினிமா நடிகைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்டார் பேர் வச்சிருக்காங்க. அதான் மைசூர் மகாராஜா தான். அது ஒரிஜினலா அது என்னங்க? பெண்களே சொல்லிங்க, நீங்களே சொல்லிங்க. ஒரிஜினலா அந்த வண்ணானோட தான் அது. அதுக்கு பேரு ஸ்டாரா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களுக்கு ஒப்பு காட்டுவது என்பது கூறில்லாத தனம், விவஸ்தை இல்லாத குணம். தன்னுடைய வாழ்க்கை வீணாகணும்னு சொன்னா அதை விட மோசமான ஒரு நிலை கிடையாது. அவங்க தான் தூக்கு போட்டுக்கிறது. அவங்களுக்கு வாழ்க்கை அமைய முடியாது. அதை பார்த்து ஆக அவங்க அப்படி இருக்கிறாங்களே நினைக்கிறது இருக்குது. இதை விட தாய்மார்களே ஒரு விவரங்கட்ட ஒரு வேலை உலகத்தில் வேற ஒன்றும் இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒரு மினுமினுப்பு, ஒரு பளபளப்பு, இதையெல்லாம் பார்த்து ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது தாய்மார்களே. ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது தாய்மார்களே. ஈமான் கொண்டவர்கள் ஏமாற முடியாது, ஏமாறுகிறவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்க முடியாது. இது மட்டும் இல்லை, எதை பார்த்து ஏமாறக்கூடாது. பல பலன் ஒன்ன பார்த்துட்டோம், அது மாதிரி இல்லையே, எனக்கு அது மாதிரி ஒண்ணு வாங்கணும். நான் சொன்னேன் எங்கேயோ பேசும்போது, சில பேருக்கு பிளைன் துணி பிடிக்கும், சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும். பிளைன் துணி பிடிச்சா தாய்மார்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்க வீட்டுல யாரும் வாங்கி கொடுக்கலாம், கணவர் வாங்கி கொடுக்கலாம், யாரும் வேணாலும் அத்தா வாங்கி கொடுக்கலாம். பிளைன் பிடிச்சா சில பேருக்கு கட்டம் போட்டது பிடிக்கும், டிசைன் போட்டது பிடிக்கும். உங்களுக்கு பிளைன் பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம், டிசைன் போட்டது பிடிச்சா வாங்கி கொடுக்கலாம். சில பேருக்கு அடுத்தவங்க உடுத்தி இருக்கிறதா பிடிக்கும். இவங்களை என்ன பண்ணலாம்? எதை வாங்கி கொடுத்த பிறகும் நான் அன்னைக்கு போனேன், அங்க பார்த்தேன் ஆரம்பிச்சா இவர் என்ன பண்ணுவார்? பாவம். ஏமாறக்கூடாது தாய்மார்களே.
சாதாரண உடை உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை, பட்டு உடுத்தினாலும் அதுதான் வாழ்க்கை, காஞ்சிபுரத்துக்கும் அதுதான் வாழ்க்கை, பனாரசுக்கும் அதுதான் வாழ்க்கை. உடலில இருக்கிறது அழகு. ஒரு ஹதீஸ் இருக்கிறது தாய்மார்களை ஆண்கள் கவனிக்கணும். சில பேர் சமயத்தில் இப்படி நினைக்கலாம், ஆண்களுக்கு ஒரு என்ன சொல்றது, வசுவசா, தமிழ்ல என்ன சொல்றதுங்க, ஒரு ஊசலாட்டம் ஊஞ்சலாட்டம் ஏதாவது ஒரு ஆட்டம், சும்மா ஒரு எண்ணம், அப்படி நினைப்பு, அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஒரு நினைப்பு, நம்ம வீட்டுல அவ்வளவு நல்லா இல்லையே, நிறம் நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அத்தா பார்த்து பொண்ணு பார்த்தது சரியில்லை, அம்மா என்ன போட்டுக்கிட்டு பார்த்தா சரியில்லை, 11 நம்பர் பவர் கிளாஸ் போட்டு பார்த்திருக்கணும், இப்படி எல்லாம் இவருக்கு நினைப்புங்க. ஆனா உண்மையில கணவன்மார்கள் கேட்க வேண்டிய விஷயம், பெண்களுடைய அழகு இருக்கிறதே அது வெறும் அவர்களுடைய உடலிலே இல்லை, நிறத்திலே இல்லை. ஒரு ஹதீஸிலே இருக்கிறது, பிஸலாத்திஹின்ன வஸியாமிஹின்ன வஇபாதத்திஹின்ன, அவர்களுடைய தொழுகையின் காரணத்தினால், அவர்களுடைய நோன்பின் காரணத்தினால், அவர்களுடைய இபாதத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்திலே பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். அதுக்கு பேர் அழகு. அது செய்ய வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஒது செய்து ஒரு நாளைக்கு 5 தடவை இல்ல 10 தடவை ஒது செய்யும் தாய்மார்கள். ஒதுவே ஒரு இபாதத், அது ஒதுவே ஒரு பிரகாசம், அது ஒது சைத்தானை விரட்டுகிற ஆயுதம். ஒது செய்து 5 நேரம் அழகா தொழுது, நிம்மதியா தொழுது, பிள்ளைகளை தொழுக சொல்லி, வீட்டுல குர்ஆன் ஷரீஃப் ஓதி, திக்ர் செய்து, தஸ்பீஹ் செய்து, இந்த துஆக்கள் செய்து, தாலீம் கிதாபுகள் வச்சு தாலீம் செய்து, இதெல்லாம் செய்த அந்த வீட்டுல இவர் வீட்டுக்குள்ள நுழைகிறார். நுழையும் போதே அவர் பஞ்சாதி கவனிச்சிருந்தா இவர் சலாம் சொல்லுவார், பஞ்சாதி கவனிக்கல அல்லது பிள்ளைகளை இவர் பார்க்கல, பிள்ளைங்க முதல்ல இவரை பார்த்துட்டாங்க, பஞ்சாதி முதல்ல இவரை பார்த்துருச்சு. பார்த்த உடனே சந்தோஷமான முகத்துல இதா ரா இலைஹா சர்ரத், இவர் தன்னுடைய மனைவி பார்த்த உடனே அந்த மனைவி இவளை சந்தோஷமாக்கி வைப்பாள். பார்த்தாலே சந்தோஷமா, அதுக்கு பேர் குடும்பம், அதுக்கு பேர் வாழ்க்கை, அதுக்கு பேர் இனிய இல்லறம். அதை விட்டு உள்ள நுழைஞ்ச உடனே சொன்னது என்ன ஆச்சுன்னு மறந்துட்டேன் தெரியுமே, உங்க மகர வேற ஊர்ல அப்படி. தாய்மார்களே, இது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில முன்ன பின்ன நடக்கும், கணவன் மனைவி இருந்தால் முன்ன பின்ன எல்லாம் நடக்கும், கொஞ்சம் கூடுதல் குறைவு நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு பிடிப்பு, ஆத்மீகமான பிடிப்பு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா மீசாக்கை கலீஸ் என்று சொல்கிறான், நிக்காஹை மீசாக்கை கலீஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுக்கமான பிணைப்பு, இறுக்கமான உடன்படிக்கை, அறுக்க முடியாத உடன்பாடு என்று அல்லாஹ் சொல்கிறான். நிக்காஹில் இவ்வளவுதான் நடக்குது. இதே ஹபீப் மன்றத்துல உலகத்துல எங்க நடக்குதோ இல்லையோ 10, 15, 20, 30 எங்க இருந்து இறக்குமதி ஆகுதோ தெரியல. உலகத்துல இது வரைக்கும் நம்ம திருவிழத்தை பார்த்த இது மாதிரி பார்க்கல. எப்படி இந்த ஜோடிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எந்த பால் கிதாபுல பாக்குறாங்க, ஒண்ணுமே புரியல. அல்லாஹ் என்ன செய்யறாங்க இங்க? ஆக நிக்காஹ்ல சும்மா யாராவது வந்தா பயான் சொல்றது உண்டு, வந்தவருக்கு மரியாதை செய்யறதுக்காக வேண்டி. இல்லன்னா நிக்கா மஜ்லிஸ் பயான் மஜ்லிஸ் இல்ல. கொஞ்சம் இங்க இருக்கிறவங்க கேட்டு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லணும். நிக்கா மஜ்லிஸ் சில பேர் பயான் செய்ய விரும்புறாங்க. எந்த மஜ்லிஸ் எதுக்கு அமைஞ்சிச்சோ அந்த மஜ்லிஸ்ல அதைத்தான் செய்யணும். அடுத்த வேலை செஞ்சா எடுபடாது, எடுவே படாதுங்க. சும்மாவது எனக்கு மரியாதைக்காக உங்களுக்கு மரியாதைக்காக ஒரு பயான் செஞ்சுக்கலாமே தவிர, மஜ்லிஸ் ஒரு பயானுக்குன்னு ஒரு மஜ்லிஸ் கூட்டுங்க. இந்த மஜ்லிஸ் கூட்டி இருக்கிறீங்க, ரைட், இதுல பேசுறாங்க, அவ்வளவு வேண்டாம். நிக்கா மஜ்லிஸ்ல சும்மா ஏதோ டச் பண்ணலாமே தவிர பேசுறதுக்குள்ள மஜ்லிஸ் அல்ல அது. அதனால பேசுறதுக்கு அவசியம் இல்லை. சும்மா ஏதோ நேரம் போக்குறதுக்கு அந்த 11:30 வர வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இருக்காடுவா. அங்க நிக்காஹ்ல என்ன செய்யப்படுதுங்க? ஒண்ணும் தேவையில்லை, ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும். இப்ப பெண்ணை நேரடியா வர்றதில்லை, அதனால நம்ம என்ன செய்யறோம்? வர வேண்டியது இல்லை, வர்றது முறையும் அல்ல, அவ்வளவு அழகும் இல்லை. ஆகையினால் பெண்ணுக்கு வக்கீல் வந்துடுறார், ஆண் வந்துடுறார். என்னுடைய தம்பி மகள் இன்னாரை இவ்வளவு ரூபாய்க்கு நான் உனக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், உங்களுக்கு நிக்கா செய்து கொடுத்தேன், ஒப்புக்கொண்டேன், முடிச்சு, ரைட், ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நிக்கால விருந்து போடுறது, அது போடுறது, நகை போடுறது, நட்டு போடுறது, நட்டு என்ன கலண்டாருக்கு போடுறதுக்கு, ஆக வேற அதுக்கு நட்டுன்னு வச்சிருக்கு. ஏன்னா நகை மேல இருக்கிற ஆசையே அது லூசானா தான் வருதுன்னா நட்டு வேற போட வேண்டியது இருக்குது. ஒருத்தர் கேட்டார் ஒரு அம்மாட்ட, இது என்னமா நகை நட்டுன்னு பேர் வச்சுக்கேன். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, கம்மல்ல மேல போடுறதுக்கு பேர் நகை, கீழே போடுறதுக்கு பேர் நட்டு. அப்படி சொல்லிக்கலாமே தவிர இல்லன்னா நட்டு போடுறதுக்கு என்ன இருக்குது? அங்க நட்டு எனக்கு கலண்டா இருக்கு, போல்ட்டு நட்டு போடுறதுக்கு. ஆக அதுக்கு பேரே அப்படித்தான் வச்சிருக்காங்க. இதுவெல்லாம் நிக்காஹ்ல அவசியமே இல்லை, இந்த சாப்பாடு அவசியம் இல்லை. கொடுக்கலாம், வலிமா கொடுக்கறது சுன்னத்து. ஆனா வலிமா பிரியாணி கொடுக்கறது சுன்னத்துன்னு எந்த கிதாபுல பாத்தீங்க? வலிமா பிரியாணி கொடுக்க, வலிமான்னு சொன்னா இருக்கிறவங்களை கூப்பிட்டு சந்தோஷமா ஏதாவது ஒரு டீ கொடுத்தாலும் போதும், ஒரு பிஸ்கட் கொடுத்தாலும் போதும், ஒரு பல்லவட்டியா இருந்தா ஒரு பூந்தி கொடுத்தா போதும், ஒரு மிக்சர் கொடுத்தா போதும், அல்ல கைமாவோட ஒண்ணு கொடுத்தா போதும். அதுவும் வலிமா தான். என்ன கொடுத்தாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்துல நிக்காஹ் செய்து கொண்டாங்க. ஹைபர்ல இருந்து வரும்போது நிக்காஹ் செய்து கொண்டாங்க. வலிமா செய்யணும். வலிமா செய்யறதுக்கு அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்க இடத்துல யார் யார் தென்ன இருக்க கொண்டு வாங்க. சஹாபாக்கள் பிரயாணத்துல பெருசா தூக்கிட்டு போற பழக்கம் இல்ல. சும்மா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஒருத்தர் ஒண்ணு வச்சார், ஒருத்தர் காஞ்சி ரொட்டி கொண்டு வந்து வச்சார். எல்லாரும் உட்கார வச்சு சொன்னாங்க, நீங்க சாப்பிடுங்க, ஹாதிஹி வலிமத்துன்னு சொன்னாங்க. இதுதான் வலிமா. அவ்வளவு வலிமா. ஆனா இன்னைக்கு உலகத்துல தாய்மார்களே, நிக்காஹ் மாதிரி ஒரு கஷ்டமான வேலை வேற எதுவும் கிடையாது. மகளுக்கு கல்யாணம் செய்யணும் எப்ப இருந்து ஆரம்பிச்சாச்சுங்க. இப்பெல்லாம் பிறந்து ஒரு வருஷத்திலே ஆரம்பம் ஆயிருக்கு. இப்பவே LIC பாலிசி போட்டு வைக்கிறாருங்க. என்னன்னா கல்யாணம் ஆக போது எத்தனை வயசுல? 16, 17, 18, 20 கூட ஆகும். இப்ப இந்த 20 வருஷத்துக்கு கவலைப்படணுமா தாய்மார்களே? ஒவ்வொரு பெண்ணுடைய தலையிலும் அவளுடைய கணவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. அதான் நடக்கும். அதை விட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அல்லாஹ்வை நம்பினவங்க கவலைப்படுறதில்லை, கவலைப்பட்டவங்க அல்லாஹ்வை நம்புறதில்லை. எனவே தாய்மார்களே, இந்த வாழ்க்கை நான் சொல்ல வந்தேன். இந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வாழ்றதுக்காக தந்திருக்கிறான். வாழ்ற முறைக்கு பேரு தான் இஸ்லாம். இந்த வாழ்ற முறையில என்ன இருக்கணும்? குடும்பத்துக்குள்ள, அது குடும்பத்தை தான் இல்லறம் சொல்லப்படுது. தமிழ் அழகான வார்த்தையில இனிய இல்லறம். இஸ்லாம் எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. வியாபாரம் எப்படி செய்யணும் அதுக்கு வழிகாட்டுது. கடை எப்படி வைக்கணும் அதுக்கு வழிகாட்டுது. உடை எப்படி உடுத்தணும் அதுக்கு வழிகாட்டுது. தூங்குறது எப்படி தூங்கணும் அதுக்கு வழிகாட்டுது. எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. குடும்பம் எப்படி இருக்கணும் அதுக்கு வழிகாட்டுது. என்ன சொல்ல போனால், குடும்பத்துக்கு வழிகாட்டி இருக்கிற இஸ்லாம், குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டி இருக்கிற அளவு மற்ற காரியங்களுக்கு காட்டி இருக்கிறதா என்று பார்த்தால், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லி இருக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், குர்ஆன் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு தாய்மார்களே, சகோதரர்களே, நம்ம குர்ஆன் எல்லாம் என்ன வச்சுட்டோம்? கொஞ்சம் கேளுங்க, கவனமா கேளுங்க தாய்மார்களே. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லணும், நம்ம குர்ஆனை என்ன வச்சுட்டோம்? நல்ல ஒரு கஃன் துணி போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. பட்டு துணி குர்ஆனுக்கு போட்டு மேல வச்சாச்சு. எப்பவாவது ரம்ஜான்ல அல்லது விசேஷத்துல இந்த மாதிரி எடுத்து ஓதனா உண்டு, அல்லது யாராவது மௌத்தானா ஈசான சவாப் குர்ஆன் ஓதனா உண்டு, அல்லது மௌத்தா போறவருக்கு யாசீன் ஓதனா உண்டு. இப்படி சில காரியத்துக்கு குர்ஆன் வச்சிருக்கிறோம். அது மீறி ஆனால் ஓதி பார்க்கிறது குர்ஆன் வச்சிருக்கிறோம். ஓதி பாருங்க, ஓதி நடக்கணும் வாழ்க்கையிலே. அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் கொடுத்திருக்கிறான். யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் நேரான பாதை காட்டுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சரியான பாதை காட்டுது. இந்த குர்ஆன் வாழ்றபடி வாழ்ந்தீங்க, உலகத்திலே நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. மௌத்திலே சந்தோஷமா இருப்பீங்க, கபரிலே சந்தோஷமா இருப்பீங்க, ஹஷர்லே சந்தோஷமா இருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே நிரந்தரமாக காலிதீன ஃபீஹா அபதா. சொர்க்கம் இருக்கிறதே, அது சொர்க்கம், அதுக்கு பேரு. இங்க யாரையாவது கடைக்கு பாரடைஸ் பேர் வச்சிருக்கலாம், அது நம்மளை ஏமாத்துறதுக்கு வச்ச பேர் இல்லையானால் சொர்க்கத்துக்கு பேர் தான் சொர்க்கம் அல்லாஹ் வச்சிருக்கலாம். சொர்க்கத்துல தாய்மார்களே, அங்க எந்த கணக்கும் தேவையில்லை. உலகத்துலதான் கணக்கெல்லாம், சொர்க்கத்துல கணக்கே இல்லை. சொர்க்கத்துல காலண்டரே இல்லை. ஏன் காலண்டர் இல்லை? காலண்டர் எப்ப தேவைன்னா ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறக்குதுன்னா தான் காலண்டர் தேவை. ஜனவரியே வர்றதில்லை, பிப்ரவரியே வர்றதில்லை, டிசம்பரே வர்றதில்லை, 99 வர்றதில்லை, 2000 வர்றதில்லை, 2001 வர்றதில்லை. பின்ன ஒரு அல்லாஹ்வுடைய 100 சொர்க்கத்தில் இருக்கும், இருந்து கொண்டே இருப்போம். நேரம் இல்லை, காலம் இல்லை, காலை இல்லை, மாலை இல்லை, பகல் இல்லை, இரவில்லை, வெயில் இல்லை, இருட்டு, எதுவுமே இல்லை, தூக்கமும் இல்லை. தூக்கம் ஒரு மரணம். ஆயினால் தூக்கம் இல்லை. தூங்காம எப்படி இருக்க முடியும்? சொல்ல போன சொர்க்கத்துல சொல்லட்டுங்களா தாய்மார்களே, சொர்க்கத்துல காத்தும் இல்லை. மூச்சு எப்படி வருது? சொர்க்கத்துல மூச்சே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹ், அதுதான் சொர்க்கத்துல மூச்சு. அப்படி ஆக்க முடியுமா? இந்த உலகத்துல வெறும் காத்த கொண்டு உயிரை நிக்க வச்ச அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்துல தஸ்பீஹை கொண்டு உயிரை ஏன் நிக்க வைக்க முடியாது? சொல்லுங்க, இந்த காத்துல என்ன இருக்கு? சொல்லுவாங்க, அந்த ஆக்சைடு இருக்கு, இந்த ஆக்சைடு இருக்கு, அந்த அது இருக்கு. காத்த கொஞ்சம் கையில பிடிச்சு காட்டுங்க. யாராவது காத்தை நிறுத்த முடியுமா? காத்தை வர வைக்க முடியுமா? காத்தை இல்லாமல் ஆக்க முடியுமா? திடீர்னு காத்து வேகமா அடிக்குது. வேகமா அடிச்சா என்ன செய்யலாம்? ஜன்னல் கதவை சாத்தலாமே தவிர போய் காத்து ஜன்னலை அடிக்காதேன்னு சொல்ல முடியாது. புயல் வந்தா புயல் வருதுன்னு சொல்லலாமே தவிர புயலை போய் நிறுத்த முடியாது. ஆந்திராவை கரை கடக்குதுன்னு சொல்லலாமே தவிர ஆந்திராவுக்கு வராம அந்த பக்கம் யூபிக்கு திருத்தி விட முடியுமா ராஜான்னு கேளுங்க. இங்க மதராஸ் கிட்ட வரும் போல இருக்குது, திருப்பி விட்டு அந்த பக்கம் போகட்டும், செய்ய முடியுமா உங்களாலே? உங்களால இல்ல, இந்த உலகத்தால செய்ய முடியாது. யாருக்கு கையால் ஆகாது. அல்லாஹ் இந்த காற்றிலே மனிதனுடைய உயிரை வைத்திருக்கிறார். காற்று மூக்கு வழியா போகுது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்க தூங்கிட்டே இருக்க, மூச்சு போய்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 17 மூச்சு போறது, 17 வர்றது 17. எத்தனை ஆச்சுங்க? 34. ஒரு நிமிஷத்துக்கு 34. 60 நிமிஷத்துக்கு 34 தடவை உள்ள 17 தடவை உள்ள போகுது, 17 தடவை வெளியே வருது. இந்த 34 1440 நிமிஷத்துல பெருக்குங்க. ஒரு நாளைக்கு 1440 நிமிஷம். 1440 34 பெருக்கினால் என்ன வரும்? ஏறக்குறைய 5 லட்சம் வரும்.
ஒரு நாளைக்கு 25 லட்சம் ஏறக்குறைய 25 லட்சம் உள்ள 2.5 லட்சம் உள்ள இருக்கிறோம், 2.5 லட்சம் வெளியே இருக்கிறோம். வெளியே போகுது. நமக்கு தெரியுமா இத்தனை என்று கணக்கே போட்டதில்லை. மற்றதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது, காசுக்கு கணக்கு இருக்குது, அது கணக்கு இருக்குது, இது கணக்கு இருக்குது, மூச்சு கணக்கு. ஆனா மூச்சு தான் உயிர். மூச்சு நின்று போச்சு, எதுவும் செய்ய முடியாது. இந்த மூச்சு உள்ள போய் என்ன ஆகுது நமக்கு தெரியுமா? மூச்சு போனா அது கொஞ்சம் வெறியுது உடம்பு, அவ்வளவுதான் தெரியும். அந்த மூச்சு கொண்டு இந்த உயிர் தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி ஊர்ஜிதம் செய்து கொள்கிறது என்று ஏதோ டாக்டர் இப்படி போகுது, இப்படி வருது, நுரையீரல் போகுது, அந்த நுரையீரல் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்குது, அதுல இருந்து ரத்தத்துல கலக்குது, ரத்தம் உடலுக்கு போகுது, உடலுக்கு போய் இதெல்லாம் கதை விடலாமே தவிர அல்லாஹ் செய்தவரை மறந்து விட்டீர்களா? இப்படி செய்ய வச்சது யார்? இந்த மூச்சை கொண்டு இந்த உயிரை நிறுத்தியது யார்? உலகத்தில் யாராவது அப்படி ஆக்கி கொண்டார்களா? அல்லாஹ் வல்லவா ஆக்கினான். அதை சிந்திக்க நமக்கு நேரம் இல்லை. நான் சொல்ல வந்த சொர்க்கத்திலே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் தான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்குமே தவிர இந்த காற்று உயிர் மூச்சாக இருக்காது. அங்கே காலண்டர் இருக்காது, அங்கே நேரம் இருக்காது, அங்கே காலம் இருக்காது, அங்கே தூக்கம் இருக்காது. ஒரே சந்தோஷமாக இருந்து கொண்டே இருப்போம். காலிதீன ஃபீஹா அபதா. தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் சொர்க்கத்திலேயும் இந்த உலகத்தில் இருக்கிற காலத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 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 சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். எனக்கு நல்லது கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும். அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அப்படி ஆகலையே, இப்படி ஆகலையே. என்ன கிடைச்சா ஆச்சுன்னு சொல்ல போறீங்க? என்ன கிடைச்சா ஆச்சுன்னு சொல்ல போறீங்க? ஒருத்தருக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறார். அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுல? எப்படியாவது இவர் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வாங்கினா தேவை தீர்ந்துடும். ஏங்க 3 லட்சம் சம்பாதிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சொல்றீங்க 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய் ஆயிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. எத்தனை வீடுகள் இப்படி இருக்க முதலாளிமார்க மாசத்துக்கு 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, போதுன்னு சொல்லிட்டாங்களா? வருஷத்துக்கு 3 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, போதுன்னு சொல்லிட்டாங்களா? போதும் என்பது மனசுல இருந்து வரும், போதும் என்பது காசுல இருந்து வராது. போதும் என்பது மனசுல இருந்து வரும், போதும் என்பது ரூபாயில இருந்து வராது. போதும் என்பது மனசுல இருந்து வரும், போதும் என்பது சேலையில இருந்து வராது. போதும் என்பது மனசுல இருந்து வரும், போதும் என்பது நகையில இருந்து வராது. போகும் என்பது உள்ளே இருந்து வரும், வெளியிருந்து வராது. அந்த நிலை உண்டாகணுமானால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உண்டாகணும். தாய்மார்களே, நம்முடைய அடிப்படையே அதுதான். இந்த இப்படி நாம நம்பிக்கை உண்டாக்கி குடும்பம் நடத்தணும். இந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? ஆணுடைய கடமைகள் என்ன, பெண்ணுடைய கடமைகள் என்ன? இதுதான் இரிய இல்ல. நேரம் இருக்கிறத அனுசரிச்சு ஆணுடைய கடமையும் சொல்லுவேன், பெண்ணுடைய கடமையும் சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் முன்னால குழந்தைகளை வளர்த்த வேண்டிய பொறுப்பு. அங்கதான் அசலே இருக்கு. விதை என்ன போடுறோமோ அதுதான் முளைக்கும். விதை ஒண்ணு போட சுரை ஒண்ணு முளைக்குமா? குழந்தைகளை எப்படி வளர்த்தணுமோ அப்படித்தான் வளரும். குழந்தையை வளர்த்துறது இருக்குது, ஹதீஸ்ல இருக்கிறது, குல்லு முஸ்லிமன் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் இஸ்லாமிய முறையை ஏற்று நடக்கக்கூடிய தன்மையில் தான் பிறக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி வளர்த்தனா குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இஸ்லாமிய முறை நீங்க கையாண்டு இருக்கணும். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே நீங்க சஜிதா செய்யறீங்கன்னு வைங்க தாய்மார்களே, சகோதரிகளே. குழந்தை வயிற்றில் இருக்கு, நீங்க சஜிதா செய்யறீங்க, உங்க குழந்தை என்ன செய்யுது? சஜிதா செய்யுது. நீங்க வயிற்றில் இருக்கும் போது அந்த குழந்தை சஜிதா செய்திருந்தால் நாளைக்கு அந்த குழந்தை பெருசான பிறகு சஜிதா செய்யும். நீங்க வயிற்றில் இருக்கும் போது டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தா அந்த குழந்தைய நாளைக்கு டிவி பார்த்துக்கிட்டு அம்மா சோறு இங்க கொண்டு வா, மம்மி டிஃபன் கொண்டு வாங்க, இங்க வாடா, அதெல்லாம் முடியாது, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்? நீங்க குழந்தை வயிற்றில் இருக்கும் போது சஜிதா செய்யல இல்ல, அல்லாஹ் சொல்லு கேட்கல இல்ல, இவனும் அல்லாஹ் சொல்லு கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்லு கேட்க மாட்டான். இன்றைக்கு குழந்தைகள் அநேகமான பேர் பெரியவர்களான பிறகு தாய் தந்தைகளை மதித்து நடப்பதில்லை, தாய் தந்தை சொல் கேட்பதில்லை என்பதற்கு முதல் காரணம், தாய் தந்தை தங்களுடைய குழந்தை வயிற்றில் இருக்கும் போது அல்ல தங்கள் குழந்தை வளர்த்தும் போது என்ன செய்யல? அல்லாஹ் சொல் கேட்டு நடக்கல. அல்லாஹ் சொல் கேட்டு நடக்கிறது முதல் அடையாளம் அல்லாஹ்வை நம்புறது, அதோடு சேர்ந்தது அல்லாஹ்வை பயப்படுறது. இரண்டாவது அடையாளம் 5 நேரத்தோடு தொழுக, அந்த நேரத்தோடு தொழுகிறது. மூணாவது அடையாளம் மற்ற கடமைகள், நோன்பு போன்ற கடமைகளை செய்கிறது. 4வது அடையாளம் ஹராமான காரியங்களை விட்டு பேணி இருக்கிறது. சொல்ல போனால் இந்த 4வது அடையாளம் தான் ஈமானுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் ஹராமாக்கின எல்லாத்த விட்டு கண்ணை, காலை, உறுப்பை, உடலை, உயிரை அத்தனையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஹராமான காரியத்தை செய்தவரிலிருந்து நல்ல காரியம் நடந்தால் கூட அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்காது, ஷைத்தான் அதை கொண்டு போய் விடுவான். எனவே தாய்மார்களை குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு பிறகு கணவன் மனைவி கடமைகள் இல்லறம் எப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார், அந்த சூழல் அமைத்து காண்பித்திருக்கிறார்கள் என்பதை முடிந்த வரைக்கும் சொல்லுவேன். குழந்தை எப்படி வளர்த்தணும்? தாய்மார்களே, குழந்தை இஸ்லாமிய அடிப்படையில் பிறக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி நீங்கள் வளர்த்தினால் அது இஸ்லாமிய முறைப்படி வளரும். இஸ்லாமிய காரியங்களை அவர்களுக்கு சொல்லி தந்தால் இஸ்லாமிய காரியங்களை எடுத்துக்கொள்ளும். எந்த குழந்தையும் நான் இஸ்லாமிய முறைப்படி வாழ மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது.
ஆனா ஒரு குழந்தை இஸ்லாமிய முறைப்படி வளரலன்னு சொன்னால், அது எடுத்து நடக்கலன்னு சொன்னால், அதுக்கு காரணம் தாயும் தந்தையும். நான் சொல்ல, நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. அவர்களுடைய தாய் தந்தை தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக, மஜூசிகளாக, நஸ்ரானிகளாக, கிறிஸ்தவர்களாக, காபிர்களாக, முஷ்ரிக்குகளாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறார் ஆக்கினது யார்? இந்த பெரியவனான பிறகு இந்த பையன் தப்பு செய்யறான, இதுக்கு காரணம் யார்? நான் சொல்லல, அபவாஹு, அவன் குழந்தையினுடைய தாய் தந்தை தான் அந்த குழந்தையை யுஹவ்விதானிஹி, யஹூதிகளாக ஆக்குகிறார்கள், யூதர்களாக ஆக்குகிறார்கள். இந்த பெரியவனான பிறகு இந்த பையன் தப்பு செய்யறான, இதுக்கு காரணம் யார்? நான் சொல்லல, அபவாஹு, அவன் குழந்தையினுடைய தாய் தந்தை தான் அந்த குழந்தையை யுஹவ்விதானிஹி, யஹூதிகளாக ஆக்குகிறார்கள், யூதர்களாக ஆக்குகிறார்கள். யுனஸ்ஸிரானிஹி, கிறிஸ்தவர்களாக ஆக்குகிறார்கள். யுவஜ்ஜிசானிஹி, மஜூசிகளாக ஆக்குகிறார்கள். காபிராக, முஷ்ரிக்காக எல்லாம் ஆக்குறது யாரு? தாய் தந்தை. தாய்மார்களே, குழந்தை பிறந்ததிலிருந்தே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அந்த குழந்தையை வளர்த்துற முறையில இஸ்லாம் துணிக்கணும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்னு சொல்லு, ரசூல் சொல்லு, மார்க்கப்படி நட, குர்ஆன் படி நட, ஹதீஸ் படி நட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொல்படி நட. குழந்தைக்கு சொல்லணும். குழந்தை விளங்காதுக்கு முதலே சொல்ல ஆரம்பிக்கணும். குழந்தை விளங்க ஆரம்பிச்ச பிறகு சொல்றது இல்ல தாய்மார்களே, குழந்தை விளங்காதுக்கு முன்னே சொல்லணும். அதனாலதான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குழந்தைகளுக்கு லக்னு அவுலாதக்கும் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். லக்னு என்று சொன்னா குழந்தை சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, விளங்காலும் சரி, விளங்காட்டாலும் சரி, நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருங்க. இந்த குழந்தை திருப்பி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. லக்னு தாலீம் வேற, தல்கீன் வேற. தாலீம் செய்யறதுங்கிறது அது புரிஞ்ச பிறகு, தல்கீன் செய்யறதுங்கிறது குழந்தை விளங்காமலே சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். இப்போ எடுத்த உடனே முதல்ல குழந்தை லா இலாஹ இல்லல்லாஹ் பூரா சொல்லுங்களா? முதல்ல குழந்தை அல்லாஹ்னு சொல்லும். குழந்தை என்ன சொல்லுங்க? அல்லாஹ்னு சொல்லும். அப்ப குழந்தை பேச ஆரம்பிக்கிற உடனே எங்க அம்மான்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களோ, சொல்ல போனா அதனுடனே அல்லது அதுக்கு முன்னாலேயே குழந்தைக்கு அல்லாஹ் 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 நீங்க சொல்லணும். உங்க வீட்டுக்காரர் சொல்லணும், உங்க வீட்டுல இருக்கிற ஆண்கள் சொல்லணும், அல்லாஹ் 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 இது சொல்லணும். குழந்தை அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லணும். நீங்க சொல்லுங்க, எத்தனை வீட்டுல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற வேலை இருக்கு? இப்ப அல்லாஹ் சொல்லி பழகின பிறகு இல்லல்லா சொல்லுங்க, அப்புறம் லா இலாஹ சொல்லுங்க. இது லா இலாஹ இல்லல்லாஹ் குழந்தைங்க சொல்லி பழகுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் பிறகு புரிய ஆரம்பிச்சு அர்த்தம் சொல்லுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, நம்ம அல்லாஹ் சொன்னபடி நடக்கணும், அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் சொல்லுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காண்பிச்சிருக்காங்க, அந்த வழிப்படி நடக்கணும், அதான் நம்முடைய தீன் என்று சொல்லுங்க. குர்ஆன் படி இத குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய என்ன காலமோ தெரியல, அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுட்டான். வீடுகள்ல தீன் பேசுற பழக்கமே இல்லை, தீனை பத்தி வீட்டுல பேசுற பழக்கமே இல்லை. நல்ல தீன்தார் கூட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே துனியாதார் ஆயிடுவார். வீடு அப்படி இருக்கு, வீடு அப்படி இருக்கு. தண்ணியில விழுந்தா நனைஞ்சுதானங்க போவோம். தண்ணியில விழுந்தா சூடா இருக்குன்னு அது எப்படி இருக்க முடியும்? குடும்பம் அப்படி இருக்கு. உள்ள போன உடனேயே நம்ம தீனெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு உள்ள போன உடனே அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அது பேசினாதான் அந்த வீட்டுல நாம குடியிருக்கலாம். அப்படி நிலைமை நம்ம வீட்டுல ஏன் உருவாச்சு? இதுக்கு ஆணும் காரணம், பெண்கள் மட்டும் காரணம் இல்லை. ஆண்கள் ஏன் பேசி பழக்கல? மனைவியோடு பேசும்போது, மக்களோடு பேசும்போது குர்ஆனை பத்தியும் ஹதீஸை பத்தியும் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் என்ன நியமத்தை கொடுப்பான், சாப்பிடும்போது எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், என்ன சொல்லி சாப்பிடணும், பிஸ்மில்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், படுக்கும்போது இந்த துஆ ஓதணும், எந்திரிக்கும் போது இந்த துஆ ஓதணும். எப்பங்க சொல்லி கொடுத்தோம்? முதல் தவறு ஆண்களுடையது. நாம பகிரங்கமா ஒப்புக்கொண்டே தீரணும். இப்ப இந்த மஜ்லிஸ்ல தௌபா செய்யணும். நீ வீட்டுக்கு போய், நான் சொல்றேன் வருத்தப்பட்டுக்காதீங்க, நல்ல நல்ல கூட இந்த சேர்ல உட்கார்ந்து பேசுறவங்க கூட தங்க வீட்டுல போய் தீன் பேச முடியாது. சேர்ல உட்கார்ந்து பேசலாம், அது பேசுறதுக்குன்னே வந்துட்டோம், நீங்களும் கேட்கறதுக்குன்னே வந்துட்டீங்க, இது பேசிட்டு போலாம் கேட்டு போலாம். ஆனா வீட்டுக்கு போன பிறகு இன்னைக்கு இப்படி சொன்னாங்க அங்க போய் இதெல்லாம் பேச முடியாது. வீட்டுடைய சூழ்நிலை அப்படி இல்லை. இதுக்கு முதல் காரணம் ஆரம்பத்திலிருந்து அப்படி ஒரு சூழ்நிலை நாம உருவாக்கல. இப்ப திடீர்னு போய் இன்னைக்கு உருவாக்கிட முடியாது. வீட்டுடைய சூழ்நிலை இன்னைக்கு ராத்திரியே போய் நாளையில இருந்து எல்லாம் தீன்தார் ஆயிரலாம், எல்லாரும் அப்படியே அவுளியாவாயிரம் அப்படிலாம் நடக்காது. படிப்படியா எப்படி ஆண்கள் தங்களுடைய தேவைகளை பெண்களிடத்தில் படிப்படியாக பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ, பெண்கள் தங்களுடைய நோக்கங்களை ஆண்களிடத்தில் படிப்படியாக பூர்த்தி செய்து கொள்கிறார்களோ, ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க. நிறைய பெண்கள் புத்திசாலிகளா, எடுத்த உடனே திடீர்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்லணும்னா முதல்ல வேற எங்கேயாவது ஆரம்பிச்சு, அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி, அப்புறம் எதுன்னு சொல்லி, அப்புறம் தெரியுங்களான்னு சொல்லி, அது வந்துச்சு பாத்தீங்களான்னு சொல்லி, அங்க கல்யாண வீட்டுக்கு நான் போனேன்னு சொல்லி, அது சொல்லி இது சொல்லி, அல்லது இதெல்லாம் சொல்ல முடியலன்னா கொஞ்ச நேரம் பேசாம இருந்து, இவர் கேட்கணும் ஏன் பேசாம இருக்கிறேன், பேசி என்ன புண்ணியம் ஆகவா போகுது, அட சொல்லு, சொல்லி என்ன பேச்சு காரியம், இப்படிதான் சொன்ன பிறகு இல்ல சொல்லு,
இது எதுக்குங்க விடுங்க, நம்ம நடக்கவா போகுது இப்படி எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் நம்ம நடக்கிற மாதிரி நம்மள ஒரு சைஸ் ஆக்கி அப்புறம் சொன்னா இது எப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு அதுக்கு தான் நான் முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சும்மா இருந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. இதுவெல்லாம் வீதிகள்ல தெருவுல பஸ்ல அங்க இங்க நம்ம கேட்கிற விஷயம். நம்ம தீண்டார் வீடுகள் அப்படி நடக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம கேட்கிறோம். நிறைய வீதியில போறவங்க பேசிட்டு போறாங்க, பஸ்ல போறவங்க பேசிட்டு போறாங்க, நிறைய இதுல பாக்குறோம். உலகத்தில் நடக்குது. எப்படி படிப்படியாக பெண்கள் ஆண்களை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருகிறார்களோ, ஆண்கள் பெண்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருகிறார்களோ, அது போல தீனுடைய விஷயத்துல கொஞ்சம் ஹிக்மத் கையாளணும். ஒரு ஆண் தன்னுடைய வீட்டை தீண்டாராக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பக்குவமா திடீர்னு போன உடனே நீங்க பாரு எல்லாரும் 5 நேரம் தொழுகணும், இல்லன்னா அப்படி ஆயிரம் இப்படி ஆயிரம் வீட்டுல அது வைக்க கூடாது, வைக்க கூடாது. அஜரத்து நீங்க எப்ப அஜரத்தானீங்கன்னு கேட்பாங்க. இல்லீங்களா? வம்பு எதுக்கு இருக்கு? அதனால சொல்லாமே அஜரத்தை சொல்றது இல்ல. அப்புறம் நீங்க என்ன அஜரத்துனா என்ன சொல்றேன் நான்? இல்ல அஜரத்தை எப்படி நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் அங்க வச்சுக்கங்க. நீங்க பாட்டுக்கு இப்படி மசமசன்னு இருக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு ஒரே அப்படி அல்ல அல்லான்னு சொல்லிட்டு மசமசன்னு ஏமாந்து இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. தாய்மார்களை நம்முடைய குடும்பத்தை அப்படி ஆக்க முடியும். அதனால குழந்தை வளர்ப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்னைக்கு குழந்தை வளர்ப்புல கவனம் செலுத்த முடியாத நிர்பந்த சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு போயிட்டதை நினைச்சால் இதை மாத்துறது எப்படின்னு தெரியல. நீங்க தான் யோசிக்கணும். நல்ல நல்ல வீடுகள் இருக்கிற குழந்தைகளை இன்னைக்கு எல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு. டிரெஸ்ல ஃபேஷன், நடை உடையில ஃபேஷன், படிப்புல ஃபேஷன். அல்லாஹ்வுடைய கிருபை இங்க பெண்கள் தனியா படிக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னால் பெண்கள் தனியா படிச்சா கூட அங்க கோஷா பருதா அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பேச்சே இல்லை. அதை இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆண் பெண் சமம்னு சொல்றாங்க. அதனால படிப்பிலே சமமா இருக்கணும். சில முஸ்லிம் நாடுகள்ல ஸ்கூலுக்கு புர்கா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு முஸ்லிம் நாட்டுல. ஏன்னா அது வித்தியாசமா காட்டுது, ஆணை பெண்ணை வித்தியாசமா காட்டுது, இது பெண்ணடிமைத்தனத்தை காட்டுது. ஆகையினால ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் படிக்கணும். அதுக்கு என்ன எஜுகேஷனுங்க? கோ எஜுகேஷன். அது பேர் நல்ல நல்ல பேர். மைசூர் மகாராஜா, இந்த பேர் பூரா மைசூர் மகாராஜா சேர்ந்ததான். எல்லா பேர்ல ஞாபகம் வச்சுங்க. இது மட்டும் சொல்றது இல்லைங்க. கே ரைட்ஸ் சொல்லுவாங்க, ஃப்ரீ லவ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நிறைய இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறது. அப்ப பார்த்தா அது என்ன ஆயிரம்? வியாதிக்கு அப்படிதான் இங்கிலீஷ்ல பேரு. உங்களுக்கு என்னங்க அப்படின்னா பிபி, அது எம்ஏ படிச்ச மாதிரி. குறைஞ்சபட்சம் அந்த டிகிரியாவது இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த காலத்துல வியாதி இல்லைன்னா மரியாதை இல்லை. எத்தனை வியாதி இருக்கோ அத்தனை அவ்வளவு மரியாதை. அவ்வளவு டிகிரி ஹோல்டர் மாதிரி அவரு. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. குறைஞ்சது போனா எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம்? ஊரு பெரிய ஆஸ்பத்திரியா போனோம். அது இங்க இருக்க கூடாது, தூரத்துல இருக்கணும். நாங்களா இருந்தா திண்டுக்கலா இருந்தா மதுரைக்கு வருவோம், மதுரைக்காரங்களா இருந்தா மெட்ராஸுக்கு போகணும். ஆமா, அப்புறம் சந்திரமண்டலத்துக்கு போகணும் அப்போல ஏறி. அப்பதான் மரியாதை. ட்ரீட்மெண்ட் எங்கீங்க? அது அங்கங்க அப்போல. அது அது மரியாதை. அதே மாதிரி என்னங்க நீங்க எப்படி சாப்பாடுலாம்? நான் ரொம்ப டயட்ல இருக்கிறேன். டயட்ல இருக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? உப்பும் இல்ல சர்க்கரையும் இல்ல. வாழ்க்கை என்னங்க இருக்க போறாங்க? உப்பும் சர்க்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா? உப்பு இல்லாத வாழ்க்கை, சப்பு இல்லாத வாழ்க்கை, உளுத்து போன வாழ்க்கை. அல்லாஹ் அப்படி ஆக்கிறான். ஆக்கிட்டால் சபர் செய்தா அல்லாஹ் அஜ்ர் கொடுப்பான். வியாதியில சபர் செய்தா அல்லாஹ் அஜ்ர் கொடுப்பான். அது வேற விஷயம். ஆனால் அதே வியாதி பெருமை என்று நினைச்சா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை. நான் சொல்ல வந்த குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப பேணுதல் தேவை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலையில குழந்தை எப்படி பேணுதலா வளர்க்கறது எங்களுக்கே தெரியல. எல்லாமே ஃபேஷன், எஜுகேஷன், கோ எஜுகேஷன். போயிட்டு அங்க போயிட்டு ட்ரெஸ் போட்டு வரும்போது பார்த்தா இன்னைக்கு ஆம்பளை யாரு பொம்பளை யாருன்னு தெரியல. ட்ரெஸ் அப்படி மாறி போச்சு. என்ன கேட்டா அது ஃபேஷன். சட்டை தூக்கி இவன் போட்டுக்கிறான், ஜாக்கெட் தூக்கி அவன் போட்டுக்கிறான். என்ன ஒண்ணுமே புரியல. தலைங்க இருக்கு, காலங்க இருக்கு, ஒண்ணும் புரியல. அதுலயே ட்ரெஸ்ஸோட நிலை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தையல் போட்டு, அது கேட்டா இது ஜீன்ஸ். இது பேர் என்னங்க? ஜீன். அதான் நாகரிகம். இப்படி போய்கிட்டு இருக்கிற குழந்தைகள் இன்னும் சொல்ல ஒரு பருவம் வந்த பிறகு இன்னைக்கு நம்ம வீடுகள்ல அந்த நிலை வந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவுடைய பாதிப்பு, ஐரோப்பாவுடைய பாதிப்பு, பிரான்சுடைய பாதிப்பு, இன்னும் இது போன்ற வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய, அது எதுல வளர்ந்திருக்க தெரியல. வளர்ந்த நாடு அது உண்மை. ஆனா எதுல வளர்ந்திருக்கு மட்டும் சொல்ல முடியாது. அந்த வளர்ந்த நாடுகளுடைய பாதிப்பு நம்மளே ஏற்படுது. இன்னைக்கு சொல்ல போனா 4ஆம் தேதி தினமணி பேப்பர்ல, இன்னும் மற்ற பேப்பர்ல வந்திருக்கலாம், அமெரிக்காவில் திருமண ஆர்வம் குறைகிறது. சரி, திருமண ஆர்வம் குறைஞ்சா எல்லாரும் சன்னியாசியா போயிட்டாங்களா? திருமண ஆர்வம் குறைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1962ல 1087 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்ப 1996ல 49 பேர் தான் கல்யாணம் பண்றாங்களாம். பாக்கி எல்லாம் என்ன பண்றான்? கல்யாணமாகாமலே சேர்ந்திருப்பதையும் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துவதையும் பிரியப்படுகிறார்கள்.
கல்யாணமாகாம சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் கழுதை. சொல்றதுல எனக்கு ஒன்னும் கூச்சம் இல்லை. கல்யாணமாகாம ஆண் பெண் சேர்ந்தா அதுக்கு பேர் கழுதை உறவு, அதுக்கு பேர் கோழி உறவு, அதுக்கு பேர் பூனை உறவு, அதுக்கு பேர் மனித உறவு இல்லை, மானங்கெட்ட உறவு, மரியாதை கெட்ட உறவு. திருமணம் என்பது ஒரு உறுதியான மீசாக்கன் அழியுதா அல்லாஹ் சொல்ற உடைக்க முடியாத ஒரு உடன்படிக்கை, வலுவான உடன்படிக்கை. அந்த திருமணத்தில் ஆர்வம் குறைஞ்சு போயிட்டு யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் வாழ்க்கை நடத்திக்கலாம் சொன்னால் அது என்ன மிருகத்தனமான வாழ்க்கை இல்லையா, கேவலமான வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு குடும்பத்துடைய இல்லறத்துடைய அஸ்திவாரம் உடைக்கப்பட்டு போச்சு. அமெரிக்க நாகரிகமா, ஆஸ்திரேலிய நாகரிகமா, எந்த நாகரிகமா இருக்கட்டும், உண்மை இதுதான். ஒரு உலகத்திலே ஒரு சரியான கலாச்சாரம் உருவாக வேண்டுமானால் அது முதல்ல குடும்பத்துடைய இணைப்பில் இருந்து தான் உருவாகணும். இல்லற இணைப்பில் இருந்து தான் உலகத்திலே இனிய வாழ்க்கை உருவாக முடியுமே தவிர இல்லறத்தை உடைத்து விட்டால் மனிதர்கள் மிருகங்களாக ஆகிவிடுவார்கள். இன்னைக்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த மிருகங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? அது குட்டியா இருக்காது, குஞ்சா இருக்கும், அது குழந்தையா இருக்காது. டெக்சாஸ்ல 2 பேர் விளையாடுறாங்களாம். என்ன வச்சு? பொண்ணு மாப்பிள்ளை வச்சு விளையாடுறது. சின்ன குழந்தை விடுவாங்களா, இது பொண்ணு இது மாப்பிள்ளை, அது மாதிரி இங்கேயும் விளையாடுற பழக்கம் இருந்துச்சு. இப்பதான் விளையாட நேரம் இல்லைங்களே, கிரிக்கெட்டுக்கே நேரம் இல்லை, அப்புறம் மற்றதுக்கு நேரம் வருதுங்க. 11 பேர் ஜெயிச்சுட்டு வந்தா பூரா இந்தியா ஜெயிச்சிருச்சுங்களா? புரியவே மாட்டேங்குது. தலை சுத்துது, தனித்தனியா சுத்துது, தலை தனியா கை தனியா கால். ஒரு 11 பேர் ஜெயிச்சுட்டா பூரா இந்தியா ஜெயிச்சிருச்சா? இல்ல தோத்து போயிட்டா பூரா இந்தியா தோத்து போச்சா? ஒரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டா வைக்க விளையாட்டே உலகமா? உலகமே விளையாட்டா? என்னவென்று புரியவில்லை சகோதரர்களே. எல்லாம் தனித்தனியா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நேரம் அங்க பொண்ணு மாப்பிளை வச்சு விளையாடும் போது இவங்க இது பொண்ணு இது மாப்பிளை, 3வது ஒருத்தன் வக்கீல். என்ன விவாகரத்து வாங்குறதுக்கு விளையாடும் போதே வக்கீல் வச்சு விளையாடுறான் விவாகரத்துக்கு. கல்யாணம் பண்ற ஆசையை கம்மி, கல்யாணம் பண்ணனாலும் அப்புறம் யாரு மாதிரிங்க தயானாதான். விவாகரத்து என்பது அது ஒரு கேவலமான காரியமாக அவர்களுக்கு இல்லை. அவங்க என்ன பேசிக்குவாங்கன்னா, எனக்கு 3வது புருஷன், உனக்கு 5வது பஞ்சாதி. இவனுக்கு 3வது புருஷன், அவனுக்கு 5வது பஞ்சாதி. 6வதா கட்டுறது அந்த பழைய பஞ்சாதிய. அவன் 3 புருஷன் கட்டி பிறகு விவாகரத்து வாங்கி இந்த பழைய 5வது புருஷன் வந்து. அது வந்து அங்க அசிங்கம் இல்லை. நம்ம நாட்டில் அப்படி இல்லை. இன்னும் அல்லாஹ் தஆலா நம்ம நாட்டில் நல்ல கலாச்சாரம் வச்சிருக்கிறான். ஆனா கெடுக்கிறதுக்கு என்ன முயற்சி வேணுமோ அந்த முயற்சி எல்லாம் செய்துகிட்டு இருக்கோம். இந்திய கலாச்சாரம் அல்லாஹ் பணம் என்னவோ இந்தியாவில் குறைவா இருக்கலாம், மற்ற நாகரிகம் குறைவாக இருக்கலாம், மற்றதெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் இந்தியாவில் இன்னும் நல்ல கலாச்சாரம் இருக்கு. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கு, குடும்பவியல் நல்லா இருக்கு, இல்லறவியல் நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படி கெடுக்கலாங்கிறதுக்கு தான் எல்லா பத்திரிகையும், எல்லா பேப்பரும், எல்லா சினிமாவும், எல்லா டிவியும் முயற்சி பண்றதெல்லாம் அதுக்கு தாங்க. சுதந்திரமாக விட்டுறணுமா? குழந்தை வளர்ந்த பிறகு சுதந்திரமா விட்டுறணுமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இந்த பிள்ளைக்கு சுதந்திரமா விட்டுறணுமா? கேட்டா அது எங்கேயும் போக எங்கேயும் வரும். இப்படி எல்லாம் அவங்களுடைய சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது. சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதுன்னா ரோட்ல நான் போகும்போது போலீஸ்காரன் கை காட்டக்கூடாது. இந்தியா சுதந்திர நாடு. மதுரை போலீஸ்காரன் கை காட்டுறாரு இல்லீங்களா? சேப்பலை தெரியுதுங்களா இல்லீங்களா? நிக்க சொல்றாரு. இந்தியா சுதந்திர நாடு, என்ன நிக்க சொல்றேன்னு போலாமா? கட்டுப்பாட்டிலே தான் சுதந்திரத்துடைய ருசியே இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில ருசி கிடையாது. ஆகையினால் நான் சொல்ல வர இன்னைக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கு. குழந்தை வளர்ப்பத்தி நான் பேச தெரியல, எனக்கு பேச முடியல, எனக்கு பேச வரல. எனக்கு ஏன் சூழ்நிலை அப்படி இருக்கு? குழந்தையே அத்தாவுக்கு அம்மாவுக்கு சொல்றாங்க, பேரை மாத்திட்டாங்க. அத்தா அம்மா பேர் இருந்தா தான் மரியாதையா இருக்கு. அத்த பேரை மாத்தி என்ன வச்சுட்டாங்க? இதுக்கு பேர் மம், அதுக்கு பேர் டாட். அடிப்படை ஒழிஞ்சிச்சு. மம் டாடு கூடுமா கூடாதா, ஹலாலா ஹராமா, ஜாயிசா நாஜாயிசா, அது கேட்க வரல. ஆனால் ஏன் அத்தா அம்மான்னு சொன்னா என்ன மரியாதை குறைவு? எங்க மம் வந்தாங்க, எங்க டாட் சொன்னாங்க. அதாவது கலாச்சார மாற்றம். ஒரு காலத்துல இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம்னு ஃபத்வா கொடுத்தாங்க இந்தியாவில். இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம். ஆனா இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ் அவசியம் படிக்கணும். காரணம் என்ன சொன்னா, காலப்போக்கில் இங்கிலீஷ் தேவைப்படுது, காலப்போக்கில் ஆங்கிலம் தேவைப்படுது. இந்த காலத்துல ஆங்கிலம் படிக்கணும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே, ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால் இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம்னு சொன்னாங்க. காரணம் என்ன? ஆங்கிலம் படித்தவர்களுக்கு ஆங்கிலேய நாகரிகம் வந்துருது, ஆகையினால ஹராம்னு சொன்னாங்க. ஆங்கிலேய நாகரிகம் இருக்க தப்பான நாகரிகம். ஆங்கிலம் படிச்சா ஆங்கில நாகரிகம் வருது, ஆங்கிலேய நாகரிகம் வருது, ஆகையினால் அந்த பாஷை படிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஆங்கிலேய இங்க இல்ல, அதனால அந்த நாகரிகம் இல்லைன்னா படிக்கிறது அவசியம் என்று சொல்லலாம். அது போல வார்த்தை மாத்துறது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரத்தை மாத்துது. மம்மனு கூப்பிட்டா என்ன, மம்மின்னு கூப்பிட்டா என்ன, டாடின்னு கூப்பிட்டா என்ன, வேணா கேட்டுன்னு கூப்பிடுங்க, ரேட்டுன்னு கூப்பிடு. அம்மாவை கேட்டுன்னு அத்தாவை ரேட்டுன்னு கூப்பிடலாம். ஏன்னா எளியும் கூடிய மாத்த வாழ்க்கை நடத்துறாங்க.
அதெல்லாம் கூப்பிட்டுங்க. நிறைய சொல்லி இருப்பேன், நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய கேசட் விக்குது, எங்க போனாலும் கேசட் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அது அவங்க செய்ய வேண்டியதான். நம்மளும் சொல்றோம் பிடிங்க பரவாயில்லை. ஏன் காரணம் என்ன? எங்கேயாவது உட்கார்ந்தாலும் கேட்கட்டுமே. இந்த பயம் கேட்கறவங்க இங்க ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க, பெண்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கேட்காதவங்க எவ்வளவு பேர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏதாவது கேட்டா அல்லாஹ்தால அது மூலமா நமக்கு ஒரு நன்மை தரட்டும், அவங்களுக்கு ஒரு நன்மை தரட்டும், அதெல்லாம் தப்பில்லை. அதனால அதுல நிறைய தடவை நீங்க எங்கேயாவது கேட்டிருப்பீங்க. ஆனா என்னால மறக்க முடியறதில்ல. அதனால இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். சில பேர் சொல்லுவாங்க, அஜர்த்த அன்னைக்கு தான் சொன்னார், இன்னைக்கு தான். ஆனா அன்னைக்கும் சோறு தான் சாப்பிட்டா, இன்னைக்கு சோறு தான் சாப்பிடுறோம். அன்னைக்கு கல்யாண வீட்டுல பிரியாணி, இன்னைக்கு என்ன பிரியாணின்னு கேட்கறான். அது மாதிரி சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். 2 பேரும் நான் சாப்பிட்டு இன்னொரு அஜர்த்து கூட வேற யாரும் இல்ல, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப நான் கேட்டேன், அஜர்த்து உங்களுக்கு எத்தனை குழந்தை? 2 பையன்டாரு. என்ன செய்யறாங்கன்னு. ஒரு பையன் ஓதுறாரு, இன்னொரு பையன் ஏதோ கடையில சம்பளத்துக்கு இருக்கிறாரு. அப்ப வீட்டுல நீங்க 2 பேரும் ராஜாராணி மட்டும்தான் இருக்கிறீங்களான்னு அவர் சொன்னாரு. எளியும் பூனையும் மட்டும்தான் இருக்கிறோம். ராஜாராணியாவும் வாழலாம், எளியும் பூனையாவும் வாழலாம். அம்மா வச்சு கொள்றதா வாழ்க்கை. நான் சொல்ல வந்தது, இன்றைக்கு குழந்தைகளே கட்டுப்பாட்டோடு, கலாச்சாரத்தோடு, அது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு, இஸ்லாமிய நடை உடை பாவனை, இஸ்லாமிய தோரணை பார்த்தாலே இந்த பெண் முஸ்லிம்க்கு தெரியணும். அப்படிப்பட்ட தோரணையில வளர்த்தோம். எல்லாத்தோட நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எல்லாம் செஞ்சு கூட இஸ்லாமிய முறைப்படி ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தார். கூச்சம், அதாவது கூச்சம்ங்கிறது அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கம் என்பது ரொம்ப நல்ல காரியம், கூச்சம் என்பது நல்ல. இங்க ஹயாக்கு ஒண்ணு இருக்கு, வெட்கம் இன்னொரு கூச்சம். தமிழ்ல வெட்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, கூச்சம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. தாய்மார்களை கவனிக்கணும். ஏதாவது செய்ய போகும்போது 4 பேர் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ்வை விட அல்லாஹ் என்ன சொல்லுவான், ரசூல் என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு ஒரு கூச்சம் இருக்கணும். ஒரு கூச்சம் மனிதருக்கு தேவையான ஒரு அம்சம். அதை பத்தி இப்ப நான் விளக்க போறது இல்லை. பெண்களுக்கு கூச்சம் இருக்கணும் அவசியம். பெண்களுக்கு கூச்சம் தான். நம்ம வீடுகளில் பார்த்திருக்கிறோம், ஒரு பெண் கொஞ்சம் பார்வைக்கு லட்சணமா, அதாவது பெண் தோரணைக்கு வந்துட்டா, அந்த வயசு வந்துட்டாலே, சில பேர் 7 வயசுல அப்படி ஆகலாம், சில பேர் 9 வயசுல ஆகலாம், சில பேர் 10 வயசுல ஆகலாம். பாலிகாகிறதுங்கிறது வேற, அது வேற தேவை. பெண் பார்வைக்கு உரியவராக ஆகிறதுங்கிறது வேற. ஒரு ஆணுடைய பார்வை இந்த குழந்தையும் இல்லாம அதை ஒரு பொண்ணோடு நினைச்சு பார்க்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய தோற்றம் ஆயிட்டால், இப்ப நம்ம வீடுகள்ல பழக்கம் என்னன்னு சொன்னா, அந்த பெண் அந்த பெண் வீட்டுக்குள்ள இருக்கிறதா பழக்கம். வாசலுக்கு கூட வராது, கதவுக்கு வர்றது அப்புறம் வாசலுக்கு கூட வராது, திண்ணைக்கு கூட வராது. எங்கதான் இருக்கும்? உள்ளதான் இருக்கும். பேசுறது யார்கிட்ட தான் பேசும்? பேசுறா தன் அம்மாட்ட பேசும், அல்ல தன் மாதிரி வயசு உள்ளவங்க தான் பேசும், அல்ல சின்ன குழந்தைகிட்ட தான் பேசும். அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வராது. அத்தாட்ட கூட அளவா பேசும். இன்னைக்கு அடுத்தவன்கிட்ட கூட ஆடம்பரமா பேசுற காலமா போச்சு. இதுதாங்க வித்தியாசம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கும் இன்னைக்குள்ள கலாச்சாரத்துக்கும். நம்ம பெண்கள் அத்தாட்ட கூட அளவா பேசுவாங்க. ஒண்ணுங்களா இல்லைங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எங்க வீடுகள்ல, நம்ம ஊர்கள்ல அப்படித்தான் இருக்கு. அத்தாதான் இருக்கு. ஆனா அந்த பெண்ணுக்கு கூச்சம் வந்துருச்சு. நான் ஒரு பெண்ணு, நான் பருவத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறேன், அல்ல பருவமடைய போறேன், இப்ப நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன். இந்த கல்யாண நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்பொழுது எந்த ஆணுக்கு முன்னாலையும், தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னால கூட அளவா பேசுது, தன்னுடைய அண்ணனுக்கு முன்னால கூட அளவா பேசுது, தன்னுடைய தம்பிக்கு முன்னால கூட அளவா பேசுது. பேசினா தன்னை ஒத்து தோழிகள் இடத்துல, தன்னுடைய தாய் இடத்துல, தன்னுடைய சின்ன குழந்தைகள் இடத்துல பேசுமே தவிர வெளியவே வராது. 4 பேர் ஆம்பளை உட்கார்ந்தாங்க வராது. இந்த கூச்சத்தை பாதுகாக்கணும். நான் சொல்லுவேன், இந்த கூச்சத்தை பாதுகாக்கிறது ஃபர்து ஐன்னு சொல்லுவேன். இந்த கூச்சம் போனா அடுத்தது வெக்கம் போகும். அடுத்தது வெக்கம் போனா என்ன வந்துடும்? நல்ல விசாலமாக பழகிற தன்மை வந்துடும். கேட்டா அவர் யாருங்க, யாத்துவா அந்த பொண்ணு பேசுது, அது பாய் ஃப்ரெண்ட். ஆமா, பாய் ஃப்ரெண்ட் ஆயிரம். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட். இது என்னங்க அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, அது கேர்ள் ஃப்ரெண்ட். இது மைசூர் மகாராஜா. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்க? தாய்மார்களை கேளுங்க. நம்ம யாருக்கு முன்னால நிக்கலாம், யாருக்கு முன்னால நிக்க கூடாது, யாருக்கு முன்னால பர்தா செய்யணும், யாருக்கு முன்னால பர்தா செய்யக்கூடாது, ஷரியத்துல தெளிவா இருக்கு. சூரத்து நூர் படிக்கணும். அல்லிமு நிசாக்கும் சூரத்து நூர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய பெண்களுக்கு சூரத்து நூர் படிச்சு கொடுங்க. பெண்களுக்குள்ள சட்டம் நிறைய இருக்கு. இப்ப எப்படி இருக்கணும், ஒரு வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், யார் யார கல்யாணம் செய்து கொள்ளலாம், யார் யாருக்கு முன்னால நிக்கலாம், என்ன, இது எல்லா விஷயமும் சூரத்து நூர்ல நிறைய இருக்கு. அதனால சூரத்து நூர் படிச்சு கொடுக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இங்க சூரத்து நூரை பங்க பார்த்தோம், அப்படி ஒரு நினைவு கூட இல்லை. அந்த சூரத்து நூறுல இருக்கிறபடி வலா தபர்ரஜன தபர்ரஜல் ஜாஹிலியத்தில் ஊலா வலா யضربن வலா யضربن بأرجلهن ليعلم ما يبدين من زينتهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها. ஒரு பெண் தன்னுடைய ஜீனத்துல எதை வெளியே காட்டலாம்,
தன்னுடைய அழகை எதை வெளியே காட்டலாம்? அல்லாஹ் சொல்லும் போது முகமா, கையா, காலா, தலையா, வாழா எது சொல்லல. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னா? வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, தங்களுடைய அழகிலிருந்து எது தானாக வெளியே சில சமயங்கள் தெரிந்து விடலாமோ அதை தவிர எதையும் வெளியே காட்டக்கூடாது. குர்ஆன்ல ஸீனத்துங்கிற வார்த்தை இருக்கு. தாய்மார்களை நீங்க எல்லாம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அல்லது படிச்சவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்காதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. குர்ஆன்ல சூரத் துன்னூர் எடுத்து பாருங்க, நீங்களே படிங்க, நீங்களே படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அரபி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ரொம்ப சந்தோஷமான செய்தி. அரபி படிச்சு பாருங்க, சூரத் துன்னூர் எடுத்து பாருங்க. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்க ஸீனத்தை வெளியே காட்டாதீங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். முதுகுன்னு சொல்லல, வயிறுன்னு சொல்லல, இடுப்புன்னு சொல்லல, தலைன்னு சொல்லல, கையின்னு சொல்லல, காலன்னு சொல்லல. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்க ஸீனத்தை வெளியே காட்டாதீங்க. என்ன அர்த்தம் சொல்றது? எதை பார்த்தா ஆணுக்கு ஒரு கவர்ச்சி வருமோ அதையெல்லாம் காட்டக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இல்லா ஹாதா வஹாதா என்று சொன்னாங்க. இதா அல் மரஅத்து இதா பலகத்தில் மஹைத, ஹஜ்ரத் உஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, ஒரு பெண் பருவமடைந்து விட்டால் முகம் கையை தவிர மற்றதை காட்டக்கூடாது. முகம் கையை காட்ட வேணாம், அதையும் மூடிக்கிட்டா அப்புறம் நடக்கிறது எப்படி? முகத்தையும் சுத்தமா மூடிட்டா, உடம்ப மூடின மாதிரி கெட்டி துணி போட்டு மூடிட்டா எப்படி நடக்கிறது? அதுக்காக சொன்னாங்க. கையை மட்டுமாவது வெளியே இல்லைன்னா எப்படி வேலை செய்யறது? அதுக்காக சொன்னாங்களே தவிர முகத்தையும் கையும் அந்நிய ஆண்களுக்கு அப்படியே காட்டலாங்கிற அர்த்தம் கிடையவே கிடையாது. குர்ஆன் அப்படி இல்லை. வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன தான் இருக்கு. தயவு செய்து கவனிக்கிற தாய்மார்களே, உங்க அழகை வெளியே காட்டக்கூடாது. இந்த இடத்துல இங்க ஒண்ணு சொல்ல விரும்புற, பல்லவட்டி தாய்மார்கள் கோவிச்சுக்கிட்டாலும் சரி, சில கோபங்கள்னால அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்குது. நீங்க கோவிச்சுக்கிட்டாலும் சரி, உங்க புர்காவே ஒரு ஸீனத்து தான். உங்க புர்கா டிசைன் இருக்க பல்லவட்டியில அந்த புர்கா டிசைனே உங்களை அழகாக்கி காமிக்குது. அதனால புர்கா போடுறது அழகான பெண் அழகில்லாமல் தெரிவதற்கு. அழகில்லாத பெண்ணு கூட அழகா தெரிஞ்சா புர்கால அதுவும் வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன சேரும். உங்க ஸீனத்தை வெளியே காட்டக்கூடாது. அதனாலதான் அந்த காலத்துல இருந்து புர்கா ஒண்ணு கருப்பு அல்லது வெள்ளை அப்படின்னு நடைமுறையில் இருக்கு. எந்த கிதாபில் இருக்கு கருப்பு வெள்ளைன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்ல அப்படி ஒண்ணு. ஆனால் அழகு வெளியே தெரியாம இருக்கணும். சில நம்ம திண்டுக்கல் எல்லாம் பார்க்கலாம், பக்கத்து ஊர்கள் எல்லாம் பார்க்கலாம், இப்படி புர்கா ஒரு துணியை போட்டு வெள்ளை துணியை மேல போட்டு அதை இந்த பக்கத்தை இப்படி தூக்கி போட்டு இந்த பக்கம் இப்படி தூக்கி போட்டு கீழே வர சும்மா இருக்கு, ஒரு துணி ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு இடையில. அது இருக்குது, அதுக்கு பேர் என்ன? புர்காவாது. புர்கா என்பது பெண்ணை முழுமையாக மூடுறது, அதுக்கு தான் பேர் புர்கா. அதனால நான் சொல்ல வந்த விஷயம், இந்த குழந்தை பருவத்திலிருந்தே இதை உண்டாக்க முயற்சி பண்ணணும். தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல பெரியவர்களே, நண்பர்களே, நம்ம வீட்டை கொஞ்சம் யோசிக்கணும். உட்கார்ந்து நம்ம வீடு தீனுடைய வீடாக என்ன செய்யணும்? இன்னொன்னு கட்டாயம் இந்த இடத்துல சொல்லணும். நம்ம வீடு தீனுடைய வீடாக அடுத்த வீட்டை ஆக்கணும், அடுத்த வீட்டை ஆக்கணும், அடுத்த வீட்டை ஆக்கணும். அந்த வீட்டை எல்லாம் ஆக்காம இதை மட்டும் ஆக்க முடியாதுங்க. முன்னால் உள்ள வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை ஆக்க முடியாது. பக்கத்துல வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை ஆக்க முடியாது. பின்னால் இருக்கிற வீட்டை எல்லாம் ஆக்காம நம்ம வீட்டை மட்டும் ஆக்க முடியாது. எல்லா இடத்திலும் நெருப்பெரியுது, நம்ம வீடு மட்டும் ஃப்ரிட்ஜா இருக்குமா? அங்க எல்லாம் நெருப்பெரிச்சா இங்க சூடு வருமா வராதா? ஒரு மனிதன் தொழுகாவிட்டால் ஒரு வீட்டினுடைய அந்த நஹூசத், அந்த கெடுதி, முன்னாலே 40 வீடு, பின்னால 40 வீடு, சைடுல 40 வீடு, வலது பக்கம் 40 வீடு, இடது பக்கம் 40 வீடு, 4 40 என்னாச்சுங்க? 4 160 வீட்டுக்கு அந்த பேபர கத்தி அந்த கெடுதல் போகுதுன்னு சொன்னாங்க சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா 1 2 3 40 அர்த்தம் இல்ல. ஒரு வீட்டுல தொழுகலைன்னு சொன்னால் அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி ஆயிடுவாங்க. இந்த வீடு இப்படி ஆனால் அடுத்த வீடு அப்படி ஆகும், அடுத்த வீடு அப்படி ஆனா அடுத்த வீடு அப்படி ஆகும். ஒரு வீடு கட்ட அடுத்த வீடு கடும், அடுத்த வீடு கட்ட அதுக்கு அடுத்த வீடு கடும். இன்னைக்கு உலகத்துல நம்ம குழந்தைய நல்லா வளர்த்தான் நம்ம நினைச்சா கூட பக்கத்து வீடு அப்படி இல்ல. பையன் வந்து சொல்றான், என்னமா நீ இப்படி இருக்கிற, அந்த பையனை பார்த்தியா? அவங்க அத்தா ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு, நீ எங்க கூட்டிட்டு போற? என்னையே கூட்டிட்டு போங்க. இப்ப லீவ் வந்துருச்சுன்னா இந்த காலத்துல விடுமுறைகள்ல ஜாலியா போகணும்னு சொல்றாங்க. ஜாலியா போறதுக்கு நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் பெண்ணுடைய பெண்மையும் ஆணுடைய ஆண்மையும் பாதுகாக்கப்படணும். ஆணுடைய ஆண்மையும் விரயமாக கூடாது, பெண்ணுடைய பெண்மையும் வீணாக கூடாது. அது மாதிரியாக குடும்பத்தை உண்டாக்குறதுக்கு குழந்தைகளை எப்படி வளர்த்தணுங்கிறத நான் இதுக்கு மேல வந்து என்ன சொல்லணுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப பெரிய பகிர்ந்த முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம குழந்தைகளை நல்லா வளர்த்தணும்னு சொன்னா இன்னைக்கு இந்த காலத்துல ஆகவே ஆகிறது இல்லை. இந்த காலத்துல தாராளமாக பாருங்க, சொல்லுவாங்க வந்து நியூஸ் பார்த்தா என்னன்னு கேக்குறாங்க. டிவி வச்சிருக்கிறோம், நியூஸ் பார்த்தா என்ன, நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியதா? கட்டாயம் உலக நடப்பெல்லாம் தெரியணும். உலக நடப்பு தெரியாம அப்பாவியா இருக்க கூடாதுங்கிறது வாஸ்தவம். ஆனா அதே நேரத்தில் நியூஸ் பாக்குறதுக்கு நல்ல வடிவமுள்ள பெண்ணா இருக்கணும். நியூஸ் வாசிக்கிறதுங்கிறது என்ன அவசியம்? நியூஸுக்கு பெண் விளம்பரம் செய்யும் போதே நல்ல அழகான பெண்ணா இருக்குன்னு விளம்பரம் செய்யறாங்க. இப்ப நியூஸ் பார்க்கும் போது இந்த காது கேட்கும் போது கண்ணு பார்க்காதா? காது கேட்கும் போது கண்ணு அதை பார்க்காதா?
அது ஒரு பெண் உருவம் தானே. பெண் உருவத்தை பார்த்துட்டு கண்ணு சும்மா இருந்துருமா, மூளை சும்மா இருந்துருமா, அறிவு சும்மா இருந்துருமா, கல்வி சும்மா இருந்துருமா, உறுப்பு சும்மா இருந்துருமா? இது அதாவது அறிவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. பார்வைகள் பலவிதமான பாவங்களுக்கு விதை போடுகின்றன. பார்வைதான் விதை. அதனால கொல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ கொல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன. மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், சூரத்து நூர்ல இந்த ஆயத்து இருக்கு. அதனால தான் சூரத்து நூர் படிக்க சொன்னது. மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையை நீங்கள் படித்து வைத்துக் கொள்ளுங்கள், குறிந்து கொள்ளுங்கள். தேவைப்பட்ட மேல பாருங்க, இல்லாட்டா யாரையும் பார்க்காதீங்க. அதிலே அந்நிய பெண்களை அறவே பார்க்காதீங்க. வ கொல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை படித்து வைத்துக் கொள்ளட்டும், அடுத்தவர்களை பார்க்காமல் இருக்கட்டும். இங்க சில பேர் கேள்வி வைப்பாங்க, ஆம்பளை பொம்பளை பார்க்க கூடாதுங்கிறது சரி, பொம்பளை ஆம்பளைமா பார்க்க கூடாது. எங்க தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் கூடாது. இதுல விரிவா மசாலா சட்டம் அப்படிங்கிறது வேற. ஆனால் எங்கெல்லாம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். அதுல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு நீண்ட நிகழ்ச்சி இருக்கு, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நேரம் இடம் தரல. நீங்க இப்பதான் வந்தீங்க, தாய்மார்களும் சகோதரியும் 5 மணிக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், வேலை இருக்குது, குழந்தை இருக்குது, அதனால சீக்கிரம் முடிக்க முயற்சி பண்றேன். ஆனாலும் குழந்தைகளை வளர்த்துங்கிற விஷயத்துக்கு சொல்ல வந்தேன். இனி ஆண்களுடைய கடமை என்ன, பெண்களுடைய கடமை என்ன, இப்ப எதுங்க முக்கியம்? ஏதாவது ரெண்டுல ஒண்ணுதான் சொல்ல முடியும். நேரம் அவ்வளவுதான் இருக்கு. சொல்லுங்க, நீங்க வாங்க, திண்டுக்கலுக்கு வாங்க சொல்றேன். இப்ப எது சொல்லணும்? பெண்களுடைய ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்க ஒரு சீட்டு வந்துச்சு. அதே எப்ப பார்த்தாலும் நீங்க பெண்கள் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் சொல்றீங்களே, ஆண்கள் என்ன செய்யணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு சீட்டு வந்துச்சு. கரெக்ட். இதே கேள்வியே ஹுசைனியா கேசட் சென்டர், அவர் தான் அதிகமான கேசட் வெளியிடுறார். இது வரைக்கும் ஒரு 100 தலைப்புக்கு மேல கேசட் வெளியிட்டார். அவர் 100 பயான்கள் தனித்தனியா கேசட் வெளியிட்டார். இவங்களை எடுத்துட்டு போய் அங்கதான் கொடுக்குறாங்க திண்டுக்கல்காரங்க. இப்ப அவர் கேட்ட ஒரு தடவை என்ன சொன்னாரு, அதில் இன்னைக்கு கொஞ்சம் மனைவியின் கடமைகள் தான் பேசுறீங்க, கணவனின் கடமைகள் கொஞ்சம் பேசுங்க. ஆனா இப்ப 2 இடைஞ்சல், எது பேசினாலும் எனக்கு இடைஞ்சல். ஆனால் பெண்கள் என்ன செய்யணும், ஆண்களுக்கு இவ்வளவு வழிபட்டு நடக்கணும். சுருக்கமா சொல்லி 2 முடிக்கிறேன், 9:30 முடிப்பேன். ஒரு சந்தோஷமான செய்தி. அரை மணி நேரம் இருக்கு. பெண்களுக்கு ரசூலுல்லாஹி சுருக்கமா ஒன்னு சொன்னாங்க, லவ் குன்த ஆமுர அஹதன யஸ்ஜுத லி அஹதில் அமர்த்துல் மரஅத் அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. நான் யாராவது யாருக்காவது சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொல்லுவதாக இருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சஜ்தா செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பேன். ஆனால் யாரும் யாருக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜ்தா செய்ய கூடாது. ஆகையினால் பெண்களை தங்களுடைய கணவனுக்கு சஜ்தா செய்ய வேண்டாம் என்று சொன்னேன். ஆனா இப்படி சொல்லி இருப்பேன் அர்த்தம் என்ன? பெண்கள் ஆண்களுக்கு இவ்வளவு பணியணும், கணவனுக்கு இவ்வளவு பணிஞ்சு நடக்கணும். அல்லாஹ் சொன்னதுக்கு அடுத்ததாக தங்களுடைய கணவனை எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் அந்த வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்த வாழ்க்கையை நடக்க முடியும். ஒரு கணவருக்கு இவ்வளவு பணியணும். தவறே சொன்னா கூட கணவரை அனுசரிச்சு நடக்கணும். உதாரணமா கணவர் சொன்னாருன்னு வச்சுங்க, நீங்க துஹா தொழுதீங்க, அல்ல தொழுதுகிட்டே இருந்தீங்க, கணவர் சொன்னா இப்படிலாம் தொழுக கூடாது, ஃபர்த மட்டும் தொழு, நீங்க ஃபர்த மட்டும் தொழுங்க, அல்லாஹ் பாக்கி சவாப் கொடுத்துருவான். கணவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கும். இது மாதிரி ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு பெண் இரவு கணவரிடம் கோவித்துக் கொண்டு இரவு தனியாக படுத்திருந்தால், லவ் பாத்தத் இம்ராத்துன், ஒரு பெண் கணவரிடம் கோவித்துக் கொண்டு தனியாக போய் படுத்திருந்தால், தல்லானுல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, அந்த பெண் காலையில் எழுந்திருக்கும் வரை மலக்கள் லானத்து செய்கிறார்கள். அதனால கணவன் கோவிக்கிறது அதெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி இன்னொரு இடத்துல சொன்னாங்க, லவ் மாத்தத் இம்ராத்துன் வகான ஜௌஜுஹா ராதின் அன்ஹா, ஒரு பெண் இறப்பாளையானால் அவளுடைய கணவன் அவளின் மீது சந்தோஷமாக இருக்கிற நிலையில் மரணித்தால் அந்த பெண் சொர்க்கம் செல்வாள். தகலத்தில் ஜன்னா, கணவரை இவ்வளவு சந்தோஷமாக்கி வைக்கிறது பெண்ணுடைய கடமை. மாதா காலத்து கணவன் சம்பந்தமாக என்ன சொல்லுகிறீர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜௌஜுகி ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி. சகோதரிகளை கேளுங்கள், ஜௌஜுகி உங்களுடைய கணவர், ஜன்னத்துக்கி அவ் நாருக்கி, 2 வார்த்தை யாமக்கிறது கூட கஷ்டம். ஜன்னத்துக்கி உங்களுடைய சொர்க்கம், அவ் நாருக்கி அல்லது உங்களுடைய நரகம். கணவரை சந்தோஷப்படுத்தினா நீங்க சொர்க்கவாதி, கணவர் தான் உங்களுடைய சொர்க்கம், கணவர் தான் உங்களுடைய நரகம். கணவரை கோபப்படுத்தினீங்க, வருத்தப்படுத்தினீங்க, நரகத்துக்கு போவீங்க. கணவரை சந்தோஷப்படுத்தினீங்க, சொர்க்கத்துக்கு போவீங்க.
இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி நிறைய சொல்லி இருக்கிறார். அதே போல கணவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மீறக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கணவரை சரிப்படுத்தணுமே தவிர கணவரை மீறி நடக்கக்கூடிய குடும்பம் குடும்பமாக இருக்காது. இன்னைக்கு உதாரணமாக இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல வேணும். கணவன் மனைவி 2 பேரும் சம்பாதிக்கணும், சமமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவரும் ஃப்ரீயா இருக்கணும், மனைவி ஃப்ரீயா இருக்கணும். இவர் பாட்டுக்கு இவர் போவார், அவர் பாட்டுக்கு அவர் போவார். கடைசி உங்க குழந்தையெல்லாம் எத்தீம்கானாக்கு போயிடும். 2 பேரும் இஷ்டத்துக்கு போனா எங்க போயிருங்க? இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு குடும்ப கலாச்சாரம், இது குடும்ப இயல், வாழ்வியல், இது ஒரு இல்லறம் இயல். இல்லறம்ங்கிறது ஒரு இயல். அது எப்படி நடத்தணும்? 2 பேரும் சேர்ந்து நடத்தணும். 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு பிணைப்பு இருக்கணும். 2 பேரும் அதான் கல்யாணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கவுத்துல கட்டி போட்ட மாதிரி பிரிக்க முடியாது. அப்படி ஒருவரை அனுசரிக்கிறது முதல்ல கணவரை மனைவி அனுசரிக்கணும், முதல் கடமை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொன்னா ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். இப்ப இங்க கேட்கறாங்க, நீங்க பெண்ணடிமைத்தனமாக இருக்க, நீங்க பெண்களை அடிமையாக்குறீர்களா? நாட்டுல பெரிய குரல் எழுப்பி கொண்டிருக்கு, பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும். சொல்றது என்னவோ அப்படி சொல்றாங்க. ஆனால் பெண்கள் தான் ஆண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. நடப்பு என்னவோ ஆண்கள் பெண்களுக்கு அடிமை, சொல்றது என்னவோ ஆண்கள் பெண்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் நான் பார்த்திருக்கிறோங்க, பேசிட்டே இருக்கிறோம். சரி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் கொஞ்சம் போய் வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். வீட்டுக்கு போயிட்டு சொல்றாரா? என்ன வீட்டுக்கு போயிட்டு? புடி அங்க இருக்கு ரிமோட். தாய்மார்களே, அம்மாக்களே, நீங்களா ரிமோட் எங்களை ஆட்டி படைக்கிறீங்க சொல்றீங்க, நாங்க உங்களை ஆட்டி படைக்கிறா சுத்த தப்புங்கிற. நான் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவர் கலெக்டரா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், பிரதமரா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணாத பிரதமரா இருந்தா பரவாயில்ல, சந்தோஷம். இல்ல கல்யாணம் பண்ணாத முதலமைச்சரா இருந்தாலும் சந்தோஷம், மாற்றி வச்சுங்க.